ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு டார்கெட் ரிலேஸ் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நாம் வந்து வென் டயக்ராம் அப்படின்னக்கூடிய ஒரு டாபிக் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரீசனிங்கில் இந்த டாப்பிக்லேருந்து கன்ஃபார்மாக ஒரு கொஷின் அப்படிங்கிறது ரயில்வே, என்டிபிசியாக இருக்கட்டும், எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே வந்து கன்ஃபார்மாக ரீசனிங்கில் 1-2 கொஷின் வந்து வந்துடும். ஸோ அந்தளவுக்கு ஈஸியான டாபிக், ஈஸியாக ஸ்கோர் பண்ண வேண்டிய ஒரு டாபிக். ஸோ இதை லேஸாக எடுத்துக்கிட்டு சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுறக்கூடாது. ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்விஸ்டட் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த டாப்பிக்கில் ஒரு 159 கொஷின் வந்து இருக்குது, சரியா? ஸோ 159 கொஷின் வந்து பார்த்திங்கன்னா YCT புக்கில் கம்பைல் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 159 கொஷினுமே நீங்கள் வந்து பார்க்கணுமா அப்படின்னு கேட்டால் அந்தளவுக்கு ஒன்றும் ரொம்ப கஷ்டமான டாபிக் கிடையாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு டாபிக். ஸோ அதுக்கு நம்ம அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்றது? ஸோ இப்போ இந்த வென் டயக்ராமை பொறுத்த வரைக்கும் ஒரு 40 சம் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த 40 சம்மும் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ இது 40மே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக தான் இருக்க போகுது. இந்த வென் டயக்ராமை பொறுத்த வரைக்கும் இதில் எதுவும் டைப்பு அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 காம்பினேஷன் ஆஃப் வேர்ட்ஸை கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ரிலேஷனை நம்ம சம், ஆல், அப்புறம் நோ, அந்த வென் டயக்ராம் ரிலேஷனை வச்சு நம்ம சிங்க் பண்ணணும். ஸோ அதை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வென் டயக்ராம் ஃபுல்லாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த 40 கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும், உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் வந்து ஒரு ஐடியா கிடச்சிரும். தென் இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு 10 கொஷினாக வந்து இந்த 159 கவர் பண்ணி முடிச்சிருங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்மளுடைய டெலகிராம் சேனலில் இந்த வென் டயக்ராமோட PDF வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் அதை அக்சஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஷினுக்கு மூவ் ஆன் ஆகலாம். ஓகேவா? ரைட். ஸோ கொஷினுக்கு மூவ் ஆன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். மேக்ஸுக்கு கிராஷ் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த கிராஷ் கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ 299, 3 இயர்ஸ் வேலிடிட்டி, சரியா? ஸோ 3 இயர்ஸ் வேலிடிட்டி. ஸோ 3 இயர்ஸ் வேலிடிட்டி இருக்கும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆப்பில் பார்க்கும்போது 2 வருஷன்ற வேலிடிட்டி மட்டும்தான் காட்டும் உங்களுக்கு. நான் 3 இயர்ஸாக மாற்றிடுறேன். அது ஒரு சில டெக்னிக்கல் இஷ்யூனால இன்னும் அப்டேட் ஆகாமல் இருக்குது. ஸோ அதை நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5500க்கும் மேற்பட்ட ஒரு ப்ரீவியஸ் கொஷின் இருக்குது இல்லையா? ஸோ அதை எல்லாமே கம்பைல் பண்ணி ₹299 கொடுத்துருக்கேன், சரியா? ஸோ வெல்கம் ஆஃபர்னு ஒரு ஆஃபர் கூப்பன் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோர்ஸில் காட்டும், சரியா? ஸோ கோர்ஸில் காட்டும். அந்த கூப்பனை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 299க்கு அந்த கோர்ஸ் வந்து அவைலபிள் பண்ணிக்கலாம். ஓகே, 3 இயர்ஸ் வேலிடிட்டி. ஓகே, தென் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் டேட்டும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 20/12/24 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இந்த வீடியோ போடுறதுக்கு லேட் ஆனிச்சு. ஸோ அதனால் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அதனால் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரைட். ஸோ இந்த கோர்ஸில் நம்ம கவர் பண்ணக்கூடிய டாபிக்ஸ், ஸோ இந்த டாப்பிக்லையும் எவ்வளோ கொஷின்ஸ் இருக்குன்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க, சரியா? ரைட். ஸோ அடுத்ததாக வந்து ஷெடியூல். ஸோ என்னென்னைக்கு டேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கம்ப்ளீட் பண்ணுவேன்னு சொல்லி டிசம்பர் வரைக்கும் ஒரு டென்டேட்டிவாக ஒரு ஷெடியூல் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஜான்வரியில் அட்வான்ஸ் மேக்ஸை முடிக்கிறதுக்கான ஷெடியூல் இதே மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணுவேன். ஸோ இந்த டைமிங், இந்த டேட்டுக்குள்ளார, ஸோ 15க்குள்ளார காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்துடும், 17க்குள்ளார சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்துடும், 19க்குள்ளார பர்சன்டேஜ் வந்துடும். ஸோ அந்த மாதிரி. ஓகே, ரைட். ஸோ நம்ம கோர்ஸை பொறுத்த வரைக்கும் 2 டைப் ஆஃப் கிளாஸ் நோட்ஸ் தருவேன். ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆன்சருமே எழுதாமல் எம்டி PDF. ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நான் எழுதியிருக்கக்கூடிய PDF. ஸோ ஆன்சர் நான் சொல்யூஷன் எழுதியிருப்பேன் இல்லையா? ஸோ அந்த PDF. ஸோ நான் எழுதியிருக்கக்கூடிய PDFை உங்களால் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டுக்க முடியும். ஸோ அது வந்து உங்களுடைய ஸ்டோரேஜ் டிவைஸில் போய் ஸ்டோர் ஆகிடும். ஸோ எதுவுமே எழுதாமல் இருக்கக்கூடிய எம்டி PDF உங்களால் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு PDF எப்படி வியூ பண்ணி பார்க்குறீங்களோ அந்த மாதிரி பார்த்துக்கலாம். பட் ஆனால் அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட முடியாது. ஓகேவா? ரைட். சரி, ஓகேங்க. ஸோ இதான் வந்து நம்மளுடைய ஷெடியூல். ஸோ இதில் ரிவிஷன் 1 முடிச்சுட்டு ஒரு டிக் பண்ணிக்கலாம், ரிவிஷன் 2, ரிவிஷன் 3. ஸோ இந்த பேப்பர் அப்படியே பிரிண்ட் எடுத்து கூட உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, நம்ம இப்போது டாபிக் உள்ளார போவோம். ஸோ இந்த வென் டயக்ராம் அப்படின்னக்கூடிய இந்த டாபிக், ஸோ இதில் ஒரு சில பேசிக்ஸ் இருக்குது. அந்த பேசிக்ஸை நம்ம பார்த்துட்டோன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, டவுட் எதுவும் வராது, சரியா? ஓகேவா? ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் மொத்தம் 3 டைப் ஆஃப் ரிலேஷன் சொல்லுவாங்கங்க. ஸோ சம் ரிலேஷன் தெரியணும், ஆல் ரிலேஷன் தெரியணும், நோ ரிலேஷன் தெரியணும். ஸோ இது 3ம் நம்ம வந்து எப்படி வென் டயக்ராம் பண்ணுவோம், ட்ரா பண்ணுவோம் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ ஒரு ஏன்னு ஒரு விஷயம் இருக்குது, சரியா?
ஸோ ஏன்னு ஒரு விஷயம் இருக்குது, அதே மாதிரி பின்னு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா, ஸோ இது ரெண்டுலேயும் கொஞ்சம் விஷயம் வந்து சேமாக இருக்குது அப்படின்னா அதுதான் வந்து சம் ரிலேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ ஆல் ரிலேஷன் அப்படின்றது எப்படி டயக்ராம் பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ இப்போ ஏதோ ஒரு மேட்டர் இருக்குது சரியா, ஸோ அந்த மேட்ரு எல்லாமே வந்து இன்னொரு மேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஆல் ரிலேஷன் இப்படி இருக்கும். ஸோ நோ ரிலேஷன் அப்படின்னா ரெண்டு பேர்த்துக்கும் எந்த ஒரு ரிலேஷனும் இருக்காது. ஸோ அதாவது இங்கே 2 சர்க்கிள் டச் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா சம் ரிலேஷன்னு சொல்கிறோம். ஸோ பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிளே உள்ளார தான் இருக்குது. ஸோ அப்போ வந்து எல்லாமே உள்ளார இருக்கு இல்லையா, ஸோ இப்போ ஆல் ரிலேஷன். ஸோ எதுவுமே கனெக்ஷனில் இல்லை, அதனால் இது வந்து நோ ரிலேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து இதுக்கான பேசிக்ஸ். ஸோ அடுத்தடுத்த கொஷின்ஸ் நம்ம அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு 3 டயக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க சரியா, ஒரு 3 வென் டயக்ராம் பண்ணி, ஸோ இந்த டயக்ராமுக்கு இந்த 4 ஆப்ஷனில் எது பெஸ்ட்டாக ஷூட் ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சரி, இப்போ இந்த கொஷினை நம்மளாம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷனை பாருங்கள். ஸோ டாக்டர், மேனு, ஸ்டூடெண்ட்டு. ஸோ அதாவது இந்த டாக்டர், மேன், ஸ்டூடெண்ட் அப்படின்னக்கூடிய இந்த 3 விஷயத்துக்கும் நம்ம எப்படி ரிலேஷனை ட்ரா பண்ணலாம். ஸோ இப்போது டாக்டர் இருக்காங்க. ஸோ டாக்டரில் எல்லாருமே மேனாக இருக்க முடியாது. ஸோ டாக்டர்னாலே மேன் அப்படின்னு ஏதாவது இருக்கா? இல்லை. ஸோ அப்போ டாக்டரில் கொஞ்சம் பேர் மேன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அப்போ 2 பேருக்கும் சம் ரிலேஷன் இருக்குது அப்படின்னு வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதே மாதிரி மேனில் கொஞ்சம் பேர் ஸ்டூடெண்ட்ஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைனா கூட ஸ்டூடெண்ட்ஸில் கொஞ்சம் பேர் மேனா அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஆமாம், ஸ்டூடெண்ட்ஸ்னாலே மேன் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸில் கொஞ்சம் பேர் மேனாக இருக்கலாம், மீதி வந்து உமனாக இருக்கலாம். ஸோ அதனால் சம் ரிலேஷன் தான் மேனுக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து ரிலேட் ஆகும் சரியா. சரி, அப்போ டாக்டருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தா இருக்கே. டாக்டர்ஸ் நிறைய பேர் ஒர்க் பண்ணிக்கிட்டே இன்னமும் வந்து மேலே எவ்வளோ விஷயம் படிக்கிறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதுனால ஸோ டாக்டருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் ரிலேஷன் இருக்குது. ஸோ அப்போ நம்ம டயக்ராம் இப்படி ட்ரா பண்ணக்கூடாது. ஸோ எப்படி ட்ரா பண்ணோம், இப்போ வந்து அந்த 3ஆவதாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் மேன்லேயும் கொஞ்சம் பேர், அதே மாதிரி டாக்டர்லேயும் கொஞ்சம் பேர் அப்படின்னும் போது டயக்ராமை இப்படி ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இவங்க நமக்கு அதை தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இந்த இடத்த மட்டும் கொடுத்துருக்காங்க. புரியுதா, நான் டயக்ராம் போட்டிருக்கேன்ல, அதாவது இண்டிகேட் பண்ணி காமிச்சிருக்கேன்ல, ஸோ அதை தான் அவங்க இங்கே கொடுத்துருக்காங்க ஏபிசின்னு. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். புரியுதா? ஓகேங்க. சரி, இப்போ அடுத்ததாக கோல்டு, சில்வர், ஆர்னமெண்ட்ஸ்க்கு வென் டயக்ராம் பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஆர்னமெண்ட்ஸ் அப்படின்னா என்னது, அணிகலன் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ எந்த ஒரு பொருளை நம்ம வந்து பார்த்திங்கன்னா அழகுக்காக அணிகிறோமோ அதுதான் வந்து அணிகலன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த பொருளை நம்ம அணியும் பொழுது நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு அழகு அப்படின்றது கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து அணிகலன். ஸோ இப்போ கோல்டு அப்படிங்கிறது தனி ஆர்னமெண்ட்டு, ஸோ சில்வர் அப்படிங்கிறது வேறு ஆர்னமெண்ட்டு. ஸோ ரெண்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. அப்போ அதுக்கு டயக்ராம் போட்டால் இப்படி தான் டயக்ராம் பண்ணணும் சரியா. அடுத்ததாக டேபிள், சேரு, ஃபர்னிச்சர். ஸோ ஃபர்னிச்சருங்கிற ஒரு பெரிய கேட்டகரிக்குள்ளார ஸோ டேபிள்ன்ற ஒரு விஷயம் வந்துடும், அதே மாதிரி சேர் அப்படிங்கிறது இன்னொரு விஷயம் வந்துடும். ரெண்டுமே சேம் கிடையாது. ஸோ டேபிளோட பர்பஸ் என்ன, இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஸ்டடி டேபிளே கன்சிடர் பண்ணிக்குவோம். சேர் அப்படிங்கிறது நம்ம உட்கார்றதுக்கான பர்பஸ்ஸு, ஸோ அதோட வேலை வேறு சரியா. டேபிள் அப்படிங்கிறதுனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா நமக்கு ரிட்டன் எழுதுறதுக்கோ அல்லது நம்மளுடைய கம்ஃபர்டபுளுக்கு ஏதாவது லேப்டாப்போ அல்லது ஏதோ ஒன்று வச்சுக்கிறதுக்கு. ஸோ புரியுதா உங்களுக்கு இதுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்னென்னு. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ஆப்ஷனுக்கான ரிலேஷன் சரியா. ஸோ வென் டயக்ராமில் இப்படி தான் ரிலேட் பண்ண முடியும். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி, பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ ஒரு ஃபேமிலி அப்படின்னு இருக்குது அப்படின்னா சரியா, ஒரு ஃபேமிலின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா அந்த ஃபேமிலியில் பேரண்ட்ஸ்னு ஒருத்தங்க இருப்பாங்க சரியா. ஸோ பேரண்ட்ஸ்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அந்த பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஃபேமிலியில் தானே வருவாங்க. ஸோ அதாவது பேரண்ட்ஸ்னு இருக்காங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு பசங்க இருப்பாங்க, இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க. அப்போ அவங்களாம் ஒரு ஃபேமிலி தான். ஸோ எய்தர் அவங்க நியூக்ளியர் ஃபேமிலியாக இருக்கலாம், ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கலாம், அதெல்லாம் நமக்கு பாயிண்ட் கிடையாது சரியா. ஸோ நமக்கு வந்து பேரண்ட்ஸ் அப்படின்றவங்க ஃபேமிலி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபேமிலின்ற ஒரு பெரிய வட்டத்துக்குள்ளார பேரண்ட்ஸும் சில்ட்ரன்ஸ் 2 பேருமே வருவாங்க. ஆனால் பேரண்ட்ஸில் கொஞ்சம் பேர் அவங்க அப்பா அம்மாவுக்கு அவங்க சில்ட்ரன்ஸ் தானே. ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து ரிலேஷன் வந்து ட்ரா பண்ணணும். ஸோ உங்களுக்கு புரியும்னு நான் நம்புகிறேன். ஓகேவா, ரைட்டு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒவ்வொரு கொஷினுக்கும் நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ இதில் நான் வந்து உங்களை புரியறதுக்காக சரியா, ஸோ உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் 4 ஆப்ஷனுமே எடுத்து சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். புரியுதா, ரைட். ஸோ டாக்டர் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேன், இங்கே வந்து ஸ்டூடெண்ட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்னமெண்ட்ஸ் கோல்டு, சில்வர். ஸோ இது ஃபர்னிச்சர், டேபிள், சேரு. ஸோ இது ஃபேமிலி, இங்கே பேரண்ட்ஸ், இங்கே சில்ட்ரன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்ததாக செகண்ட் கொஷின்.
ஸோ ரெண்டாவது கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப்பிளுக்கும் மேங்கோக்கும் ஃப்ரூட்ஸ்க்கும் இந்த 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வென் டயக்ராம் வந்து பெஸ்ட்டாக வந்து ஷூட் ஆகும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஆப்பிள், மேங்கோ, ஃப்ரூட்டு. ஸோ ஃப்ரூட்டுங்கிற ஒரு பெரிய வட்டத்துக்குள்ளார ஆப்பிளும் இருக்கும், அதே மாதிரி ஃப்ரூட்ஸும் இருக்கும். சரியா? ரைட். ஸோ அதாவது ஃப்ரூட்ஸ் அப்படின்னக்கூடிய ஒரு கேட்டகரியில் மேங்கோவும் வந்துடும், ஆப்பிளும் வந்துடும். பட் மேங்கோவுக்கும் ஆப்பிளுக்கும் நோ ரிலேஷனில் இருக்கணும். ஸோ புரியுதா? ரைட். ஸோ ஆப்பிளும் வந்துடும், அதே மாதிரி மேங்கோவும் வந்துடும். ஸோ ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்துடும். ஸோ புரியுதா? ரைட். பட் ஆப்பிளும் மேங்கோவும் வேறு ஒரு ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இது இருக்க மாதிரியான ஆப்ஷன் எங்கே இருக்குது? ஆப்ஷன் டியில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். புரியுதா? ரைட்டு. ஸோ அடுத்ததாக வந்து பாருங்கள். ஸோ அடுத்ததாக என்ன கொடுத்துருக்கான், ஸ்டூடெண்ட்ஸு, இன்டர்ன்ஸு, ரிசர்ச் ஸ்காலர்ஸ் அப்படின்றதுக்கான பெஸ்ட்டு ரிலேஷன்ஷிப் வந்து நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்னால் மாணவர்கள், இன்டர்ன்ஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போது ஒருத்தர் படித்து முடிச்சிட்டோ அல்லது படிச்சுட்டு இருக்கும் பொழுதோ வேறு ஒரு கம்பெனியில் தற்காலிகமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து எப்படி சொல்லலாம், ஒரு ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சன்னு சொல்லலாம். ஸோ அவங்கள தான் இன்டர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இப்போ இன்டர்ன்ஸ் அப்படின்னா பயிற்சி எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய நபர்கள். சரியா? ரைட்டு. ஸோ ரிசர்ச் ஸ்காலர்ஸ்னால் அதாவது வந்து புதுசாக கண்டுபிடிக்கிறாங்கல்ல, சயின்டிஸ்ட். ஸோ ஆராய்ச்சியாளர்கள் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ அவங்க தான் வந்து ரிசர்ச் ஸ்காலர்ஸ். ஸோ அப்போது இதுக்கான பெஸ்ட் எக்ஸ்ப்ரெஷன் எப்படி போடலாம் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸில் கொஞ்சம் பேர் இன்டர்ன்ஸாகவும் இருக்கலாம், ஸோ இன்டர்ன்ஸில் கொஞ்சம் பேர் ரிசர்ச் ஸ்காலர்ஸாகவும் இருக்கலாம். பட் ஆனால் ஒருத்தர் ரிசர்ச் ஸ்காலர் ஆகணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸில் கொஞ்சம் பேர் இன்டர்ன்ஸாக இருக்கலாம், இன்டர்ன்ஸில் கொஞ்சம் பேர் ரிசர்ச் ஸ்காலர்ஸாக இருக்கலாம், ரிசர்ச் ஸ்காலர்ஸில் கொஞ்சம் பேர் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம். ஸோ ரிசர்ச் ஸ்காலர்ஸாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க மேலே படிக்காமலாம் இருப்பாங்கலாம் சொல்ல முடியாது. ஸோ அதில் கொஞ்சம் பேர் வந்து படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதில் கொஞ்சம் பேர் ஸ்டூடெண்ட்டாகவும் இருக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் போதே நிறைய பேர் நிறைய விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரிசர்ச் ஸ்காலர்ஸ்க்கும் சம் ரிலேஷன் இருக்குது. புரியுதா? ரைட்டு. ஸோ அப்போ நீங்கள் 3க்குமே டயக்ராம் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3க்குமே வந்து என்ன வரும் அப்படின்னா சம் ரிலேஷன் அப்படின்றது தான் வரும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸில் எல்லாருமே இன்டர்னில் இருப்பாங்களான்னு கேட்டால் தெரியாது. பட் ஆனால் கொஞ்சம் பேர் இன்டர்ன்ஸில் இருப்பாங்க. ஸோ அதனால் சம் ரிலேஷன். ஸோ இன்டர்ன்ஸ்லேயும் கொஞ்சம் பேர் ரிசர்ச் ஸ்காலர்ஸாக இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்லேயும் கொஞ்சம் பேர் ரிசர்ச் ஸ்காலர்ஸாக இருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம வென் டயக்ராம் எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஸோ இப்படி தான் வந்து டயக்ராம் பண்ணணும். புரியுதா? ரைட். ஓகே. ஸோ அப்போ இது மாதிரியான ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் டியில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ ஸ்டூடெண்ட்ஸில் கொஞ்சம் பேர் இன்டர்ன்ஸில் கொஞ்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்ச் ஸ்காலர்ஸ். ஸோ அடுத்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷார்ட் உமன், ஒயிட் ஹேர்டு பீப்புள், இண்டியன்ஸ். ஓகே, ரைட்டு. ஸோ அதாவது ஷார்ட் உமன்னா கொஞ்சம் ஹைட்டில் கம்மியாக இருக்கவங்க. ஸோ ஒயிட் ஹேர்டு பீப்புள்ஸ்னால் என்னது அப்படின்னா முடிவை நிறச்சி போயிருக்கவங்க. ஸோ இந்தியன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்தியாவில் வாழக்கூடிய மக்கள் எல்லாருமே இந்தியன்ஸ். சரியா? இந்தியன் சிட்டிசன்ஸ். ஸோ இப்போது ஷார்ட் உமன்ஸ் அப்படின்னக்கூடிய ஒரு கேட்டகரி இருக்குது. ஸோ அவங்க எல்லாருமே உமன்ஸாக இருப்பாங்களா, இல்லை அவங்க யாருமே இந்தியன்ஸாக இருக்க மாட்டாங்களா, இல்லை அவங்கள கொஞ்சம் பேர் வந்து இந்தியன்ஸாக இருப்பாங்களா? ஸோ கொஞ்சம் பேர் இந்தியன்ஸாக இருப்பாங்க. ஓகேவா? ரைட்டு. ஸோ இப்போது ஒயிட் ஹேர்டு பீப்புள் இருக்காங்க. ஸோ ஒயிட் ஹேர்டு பீப்புள்ஸ் எல்லாருமே நமக்கு வந்து ஷார்ட்டாக தான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியுமா? இல்லை ஷார்ட்டாக இருக்கவங்க எல்லாருமே ஒயிட் ஹேர்டு பீப்புளாக தான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியுமா? அப்படியும் முடியாது. ஸோ இப்போ ஒயிட் ஹேர்டு பீப்புள்ஸ் எல்லாருமே இந்தியன்ஸ் தான் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆனால் இந்தியன்ஸ்க்கு ஒயிட் ஹேர் பீப்புள் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்தியன்ஸில் கொஞ்சம் பேர் ஒயிட் ஹேர் பீப்புள் இருப்பாங்க. ஸோ முடி அப்படிங்கிறது மெலனின் பிக்மெண்ட் கம்மியாயிருச்சு அப்படின்னா தான் நிறைக்க ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சயின்ஸ் பேஸ் பண்ண ஒரு கொஷின்னே வச்சுக்கலாம். ஸோ முடி வந்து பார்த்திங்கன்னா நேச்சராகவே ஒயிட் கலரில் தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர்ன்ற கலர் கொடுக்கறது எந்த பிக்மெண்ட் அப்படின்னா மெலனின் அப்படின்னக்கூடிய ஒரு பிக்மெண்ட், ஒரு ஹார்மோன் வச்சுக்கலாம். ஸோ அது வந்து நம்மளுடைய பாடியில் தான் இருக்குது. ஸோ அந்த மெலனின் பிக்மெண்ட்டு கம்மியாயிருச்சு அப்படின்னா தான் அந்த பிளாக் கலரில் கலராக வேண்டிய முடி எல்லாமே அப்படியே பிளாக் கலர் ஆகாது. ஸோ அதனால் ஒயிட் கலரில் அப்படியே இருக்கும். ஓகேவா? ரைட்டு. ஸோ அப்போது ஒயிட் ஹேர்டு பீப்புள்ஸில் கொஞ்சம் பேர் வந்து இந்தியன்ஸாக இருக்கலாம், அதே மாதிரி ஷார்ட் உமன்ஸில் கொஞ்சம் பேர் இருக்கலாம். ஸோ அப்போ இதுக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி 3மே வந்து சம் ரிலேஷனில் தான் வரும். ஓகேவா? ரைட்டு. ஒயிட் ஹேர்டு பீப்புள், இந்தியன்ஸு. ஸோ இப்போ 3மே சம் ரிலேஷன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். புரியுதா? அடுத்ததாக கொஷின் நம்பர் 5. ஸோ கொஷின் நம்பர் 5 என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்போர்ட்ஸு, அப்புறம் செஸ்ஸு, டென்னிஸு.
ஸோ அதாவது பார்த்தோன்னே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதாவது ஸ்போர்ட்ஸ் அப்படின்னக்கூடிய ஒரு பெரிய கேட்டகரிக்குள்ளார 2 சின்ன ஸ்போர்ட்ஸ் தான் என்னது அப்படின்னா டென்னிஸு அப்புறம் வந்து செஸ்ஸு. சரியா? ரைட், ஓகே. ஸோ இப்போ டென்னிஸு செஸ்ஸு அப்படிங்கிற 2 கேமுமே வேறு டிஃப்ரெண்ட். அது 2க்கும் எந்த ரிலேஷனும் கிடையாது. பட் ஆனால் அது வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு கீழே தான் வரும். புரியுதா? ரைட், ஓகே. நிறைய ஸ்போர்ட்ஸ் இருக்குது. அதில் இது 2 ஸ்போர்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸுங்கிற கேட்டகரிக்குள்ளே தானே வருது. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. ரைட், ஓகே. இதுக்கு எக்ஸ்ப்ரெஷன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் எங்கே இருக்குது? ஆப்ஷன் பியில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்ததாக 6th கொஷின். ஸோ 6th கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ இந்த மாதிரி ஆஸ்திரேலியா, சிட்னி, ஜப்பான் 3க்கும் வந்து வென் டயக்ராம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா, ஜப்பான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ சிட்னி அப்படிங்கிறது ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிட்டி. சரியா? ஸோ அது வந்து இப்போ நம்ம இந்தியாவில் எப்படி மும்பை, சென்னை, டெல்லி அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களோ அந்த மாதிரி ஆஸ்திரேலியாவில் சிட்னி அப்படின்னக்கூடிய ஒரு ஊர் வந்து பெரிய ஊர். ஸோ இப்போ அமெரிக்கான்னு எடுத்துக்கிட்டால் அவங்க எல்லாருக்கும் தெரியும் நியூயார்க் அப்படின்றது தெரியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஓகே. ஸோ சிட்னி அப்படிங்கிறது ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி. ஸோ ஆஸ்திரேலியாங்கிற ஒரு பெரிய காண்டினென்ட்டில் இந்த சிட்னி அப்படின்னக்கூடிய ஒரு சிட்டி இருக்குது. சரியா? ஸோ அதுக்கும் ஜப்பானுக்கும் சம்மந்தம் கிடையாது, ஆஸ்திரேலியாவுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ அதனால் ஜப்பான் தனியாக தான் வரும். ஸோ அப்போ இந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் டியில் தான் இருக்குது. ஸோ சிட்னி, ஆஸ்திரேலியா, ஜப்பான். ஓகே, ரைட். ஸோ இப்படி தாங்க ட்ரா பண்ணணும். ஸோ இப்போ இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். இப்போ சிட்னி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கிரிக்கெட் பார்க்குறவங்களுக்குலாம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும், அல்லது ஜிகேயில் ஓரளவுக்கு வெல்வர்ஸ்டாக இருக்கவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஆஸ்திரேலியாவில் தான் சிட்னி இருக்கா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ அது ஏதோ ஒரு தனி நாடுனோ அல்லது அது ஏதோ ஒரு தனி தீவுனோ நினச்சிக்கக்கூடாது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 3 ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க. சர்க்கிள், ட்ரையாங்கிள், குவாட்ரிலேட்டரல். ஸோ 3மே டிஃப்ரெண்ட்டான ஷேப்ஸ் தானே. ஸோ அதனால் ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ட்ரையாங்கிளுக்கு 3 சைடு தான் இருக்குது, அது வேறு ஒரு ஷேப்பு. குவாட்ரிலேட்டரல் வேறு, அடுத்ததாக சர்க்கிள் வேறு. ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரோஸ், லிட்ரேச்சர், போயட்ரி இது 3க்கும் இருக்கக்கூடிய எக்ஸ்ப்ரெஷன் வந்து கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ ப்ரோஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வசனம்னு அர்த்தங்க. ஸோ வசனம்னா என்னது? ப்ரோஸ் அப்படின்னா உரைநடைன்னு தமிழில் கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல. ஸோ தமிழில் படிச்சிருப்பீங்க இந்த மாதிரி உரைநடை அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. ஸோ உரைநடை, செய்யுள், துணைப்பாடம் இந்த மாதிரிலாம் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த கேட்டகரியில் ப்ரோஸ் அப்படிங்கிறது ஒரு உரைநடை அப்படின்ற கேட்டகரியில் வரும். ஸோ தமிழில் உரைநடை படிச்சிருப்பீங்களா, அதே மாதிரி தான். சரியா? ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா போயட்ரி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா செய்யுள். ஸோ தமிழில் செய்யுள் பகுதிகள்லாம் இருக்குல்ல, ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த போயட்ரி அப்படின்னக்கூடிய அந்த பகுதிகளில் வரும். ஸோ நிறைய பாரதியார் பாட்டு, அப்புறம் கண்ணதாசன் பாட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் எழுதின பாட்டெல்லாம் இருக்கும்ல. ஸோ நம்ம கூட அதை மனப்பாடம் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளுவோம். 5 மார்க் கட்டாய கேள்வியில் வந்துடும்ல அதெல்லாம். ஸோ உரைநடை, செய்யுள் அதெல்லாம். ஸோ இப்போ இது எல்லாமே இந்த லிட்ரேச்சர் அப்படின்னக்கூடிய அந்த இலக்கியத்துக்குள்ளார தான் வரும். சரியா? ஸோ இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்குள்ளார உரைநடை அப்படின்றதும் செய்யுள் அப்படிங்கிறதும் வரும். ஸோ பட் ஆனால் இது 2க்குமே வந்து சம் ரிலேஷன் கிடையாது. ஏன்னா செய்யுள் வேறு, உரைநடை வேறு. ஓகேவா? சரியா? நான் பாட்டு யோசிக்காமல் நான் பாட்டுக்கு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே உரைநடை செய்யுள்னு சொல்லிக்கிட்டே 2க்கும் சம் ரிலேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ உரைநடை வேறு, செய்யுள் வேறு. ஓகேவா? ஆமாம் தானே? உரைநடைங்கிறது வேறு, செய்யுளுங்கிறது வேறு. ஸோ செய்யுள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவிதை மாதிரி இருக்கும். சரியா? ஸோ உரைநடை அப்படிங்கிறது ஒரு கான்செப்ஷுவலாக இல்லாமல் அது வந்து ஏதோ ஒரு கருத்து சொல்கிற வர மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி. ஸோ இப்போ இது 2மே டிஃப்ரென்ஸு. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். புரியுதா? ரைட்டு. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சிட்டிசன்ஸ் மூன் கிரைன்ஸ் கொஷின் நம்பர் 9 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போதே தெரியுது 3க்குமே எந்த சம்மந்தமும் இல்லை. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்ததாக கொஷின் நம்பர் 10. ஸோ மேகசைன்ஸ், மூவிஸ் அண்ட் புக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ புக்ஸ்னால் நிறைய டைப் ஆஃப் புக்ஸ் இருக்குது. அதில் ஒன் டைப் ஆஃப் புக்கு தான் இந்த மேகசின்ஸ் அப்படின்னா என்ன? பத்திரிக்கை. இந்த குமுதம், அமுதம் அப்படி இப்படின்னு ஏதோ குங்குமம் அப்படி இப்படிலாம் புக்கெலாம் வரும்ல. ஸோ அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஸோ விகடன்லலாம் ஏதோ புக்கெலாம் போடுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி புக்ஸ் அப்படின்றது ஒரு பெரிய கேட்டகரி. அதில் மேகசின் அப்படின்றது ஒரு சின்ன கேட்டகரி. ஸோ மேகசினுக்கும் புக்குக்கும் மூவிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸோ அதனால் அதுக்கான ரிலேஷன் இப்படி தான் இருக்க போகுது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு.
ஸோ அடுத்த கொஷின் மேமல்ஸ், ஆம்ஃபிபியன்ஸ் அண்ட் டர்ட்டில்ஸ். ஸோ இப்போது வந்து இந்த கொஷின் ஆன்சர் பண்ணோன்னா நமக்கு வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். மேமல்ஸ் அப்படின்னா ஒரு உயிரினம் ஒரு குட்டி போட்டு அந்த குட்டிக்கு பால் கொடுக்கக்கூடிய ஒரு உயிரினமாக இருந்தது அப்படின்னா அதுதான் வந்து மேமல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆம்ஃபிபியன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆம்ஃபி அப்படின்னா 2, சரியா? ஸோ 2 இடம் அப்படின்ற மாதிரி அர்த்தம். பியன்ஸ் அப்படின்னா உயிர்வாழ் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ இப்போ 2 இடத்துல உயிர் வாழக்கூடிய ஒரு உயிரினத்துக்கு பேர் தான் ஆம்ஃபிபியன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது 2 சுற்றுச்சூழலில் தண்ணியிலையும் இருப்பான், தரையிலும் இருப்பான், சரியா? ஸோ அவன் யார் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து விடுகதையெல்லாம் வந்து படிச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஆம்ஃபிபியன்ஸ் அப்படின்னா 2 என்விரான்மெண்ட்டில் வந்து சர்வை பண்ணக்கூடிய அனிமல்ஸாக இருக்கலாம், உயிரினங்களாக இருக்கலாம், சரியா? ஸோ அதுக்கு தான் ஆம்ஃபிபியன்ஸ். டர்ட்டில்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆமையை தான் டர்ட்டில் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்போது மேமல் அப்படின்றது தனி கேட்டகரி, சரியா? ஸோ டர்ட்டில் ஆமை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆம்ஃபிபியனுக்குள்ளே வந்துடும். அது இருவாழ் உயிரினம் தான். ஸோ நீரிலும் இருக்கும், அதாவது தண்ணியிலையும் இருக்கும், ஆமை நிலத்துலேயும் இருக்கும். ஸோ அப்போ டர்ட்டில்ஸ் வந்து கம்ப்ளீட்லி கம்ஸ் அண்டர், அதாவது எல்லா டர்ட்டில்ஸுமே ஆம்ஃபிபியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் இந்த ஆம்ஃபிபியன்ஸ் டர்ட்டில்ஸ்க்கும் மேமல்ஸ்க்கும் சம்மந்தமே கிடையாது, சரியா? ஸோ மேமல்ஸ் வந்து தனி கேட்டகரி தான், புரியுதா? மேமல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிலத்தில் மட்டும்தான் இருக்க முடியும், அதனால் ஆம்ஃபிபியனாக இருந்தால் அது வந்து மேமல் கேட்டகரியில் வராது, சரியா? ஸோ மேமல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆம்ஃபிபியன் கேட்டகரியில் வராது, ஓகேவா? ரைட்டு. ஸோ அப்போ இந்த மாதிரி இண்டிகேட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். எஸ், ஆப்ஷன் டி இருக்கே, ரைட்டு. ஸோ ஏதோ ஒன்று தனியாக போட்டிருக்கான், அது சர்க்கிள் தான் போடணும்னு இல்லை, ட்ரையாங்கிளில் கூட இண்டிகேட் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஏதோ ஒரு ஷேப் போட்டு அந்த விஷயத்தை இண்டிகேட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது தான் மேமல். ஆம்ஃபிபியன் வந்து பார்த்திங்கன்னா வெளியே இருக்குது, உள்ளார டர்ட்டில் இருக்குது, ஓகேவா? புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கொஷின் நம்பர் 12. ஸோ கிட்னி, ஆர்கன் அண்ட் ஹார்ட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது ஆர்கன் அப்படின்னா உறுப்பு, அந்த உறுப்பில் ஒரு உறுப்பு வந்து கிட்னி, அது வேறு ஃபங்க்ஷன். ஸோ அடுத்ததாக ஹார்ட், அதுக்கு வேறு ஃபங்க்ஷன். ஸோ ரெண்டுமே சேம் கிடையாது, அதில் சம்முங்கிற பாசிபிலிட்டி ஆர்கனில் இல்லவே இல்லை, சரியா? புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு? ஸோ கிட்னி, ஹார்ட்டு, ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கம்ஸ் அண்டர் ஆர்கன் அப்படின்னக்கூடிய கேட்டகரியில் வரும், ஓகேவா? ரைட்டு. ஸோ இதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்குது? ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சில்ட்ரன், உமன் அண்டு டீச்சர்ஸ். ஸோ இதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி எந்த வென் டயக்ராம்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது சில்ட்ரன் இருக்காங்க, ஸோ சில்ட்ரன் குழந்தைகள். ஸோ குழந்தைகளில் கொஞ்சம் பேர் உமன் சில்ட்ரனாக இருக்கலாம் அல்லது மேல் சில்ட்ரனாக இருக்கலாம். ஸோ அது எப்படி வேணாலும் இருக்கலாம், சரியா? உமனாக கூட இருக்கலாம். ஸோ இப்போ சம் ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ உமன்ஸில் கொஞ்சம் பேர் டீச்சர்ஸு, பட் ஆனால் சில்ட்ரன்ஸ் யாருமே டீச்சர்ஸாக இருக்க முடியாது, புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு? ஸோ சில்ட்ரன்ஸ் யாருமே டீச்சர்ஸாக இருக்க முடியாது. ஸோ உமன்ஸில் கொஞ்சம் பேர் வந்து டீச்சர்ஸாக இருக்கலாம். ஸோ அப்போ இதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரியான சரியான வென் டயக்ராம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தான், புரியுதா? ரைட்டு. ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கான சரியான ஆன்சரு. கொஷின் நம்பர் 14. வெஸ்லர்ஸ், பாக்ஸர்ஸ் அண்ட் ஃபைட்டர்ஸ். ஸோ வெஸ்லர்ஸும் பாக்ஸர்ஸும் 2 பேருமே ஒரு ஃபைட்டர்ஸ் தான், சரியா? ஸோ 2 பேருமே என்னது? ஃபைட்டர்ஸ் தான். பட் ஆனால் வெஸ்லர்ஸ் அப்படின்னா மல்யுத்தம் விளையாடக்கூடிய நபர்கள். ஸோ பாக்ஸர்ஸ் அப்படின்னா குத்துச்சண்டை விளையாட்டு வீரர். ஸோ அப்போ பாக்ஸர் வேறு, வெஸ்லர் வேறு. அடுத்ததாக இவங்க 2 பேருமே ஃபைட்டர் தான். ஸோ அப்போ இதுதான் வந்து கரெக்டான எக்ஸ்ப்ரெஷன். ஸோ எங்கே இருக்குது அந்த எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னா ஆப்ஷன் பியில் தான் இருக்குது, ஓகே? ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர், புரியுதா? ரைட்டு. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கொஷின் நம்பர் 15. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க? இந்த மாதிரி கம்ப்யூட்டர்ஸ், டெஸ்க்டாப் அண்ட் லேப்டாப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டரும் டெஸ்க்டாப்பும் ஒன்று தானே அப்படின்னு சொல்லுவீங்க. ஆக்சுவலாக கம்ப்யூட்டர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அது வந்து ஒரு மெஷின். அந்த மெஷின் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டை ரிசீவ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அவுட்புட்டை வெளியே கொடுக்கும். ஸோ அதுதான் வந்து கம்ப்யூட்டர், சரியா? ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை உள்வாங்கிட்டு நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கும் அந்த கம்ப்யூட்டருக்கு. ஸோ அது எய்தர் டெஸ்க்டாப்பாக இருக்கலாம், சரியா? ஸோ டெஸ்க்டாப்பாக இருக்கலாம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப்பாக இருக்கலாம். ஸோ இப்போ லேப்டாப்புக்கும் டெஸ்க்டாப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, டெஸ்க்டாப் அப்படிங்கிறது அதாவது ஒரு டெஸ்க்கு மேலே, சரியா? ஒரு டெஸ்க்கு மேலே ஒரு மானிட்டரு, ஒரு கீபோர்டு, ஒரு மவுஸு, ஒரு சிபியு, ஒரு பிரிண்டரு, இந்த மாதிரியான டிவைசஸ்லாம் வச்சு ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தட் வில் பி கால்ட் எஸ் எ டெஸ்க் டாப் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, சரியா? ஸோ இதுவே லேப்டாப் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இது எல்லாமே நமக்கு வந்து போர்ட்டபுளான ஒரு கன்வீனியன்ட் ஃபெசிலிட்டி இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ அப்போ லேப்டாப்பும் ஒரு கம்ப்யூட்டர் தான், டெஸ்க்டாப்பும் ஒரு கம்ப்யூட்டர் தான், சரியா? ஸோ இதில் வந்து குழப்பிக்கிறதுக்கு எந்த விஷயமுமே கிடையாது, சரியா? ஸோ டெஸ்க்டாப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ ஒரு கம்ப்ளீட் செட்டப்பு ஒரு டெஸ்கில் ரெடி ஆகிருக்கு அப்படின்னா தட் வில் பி கால்ட் எஸ் அ டெஸ்க்டாப். ஸோ லேப்டாப் அப்படின்னா விச் கேன் பி போர்ட்டபிள். ஸோ ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக எடுத்துகிட்டு போகக்கூடியது. ஸோ தட் இஸ்
இஸ் கால்ட் அ லேப்டாப். ஸோ போத் ஆர் கம்ஸ் அண்டர் த கம்ப்யூட்டர். பட் ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட். ஸோ ரெண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நோ ரிலேஷன் தான். புரியுதா? ஸோ இதை எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் டியில் தான் கொடுத்துருக்கான். ஸோ கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி தான். ஸோ அடுத்ததாக 16th கொஸ்டின். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வென் டயக்ராமை நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் எந்த ஆப்ஷன் வந்து செட் ஆகும்னு வந்து நம்மளை கேட்டிருக்காங்க. ஸோ அப்படியே பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இன்ஜினியர்ஸ், கிராஜுவேட்ஸ் அண்ட் ஃப்ரீலான்சர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஜினியர்ஸ், கிராஜுவேட்ஸ் அண்ட் ஃப்ரீலான்சர்ஸ். ஓகே, ஸோ கிராஜுவேட்ஸ்னால் என்ன? பட்டப்படிப்பு முடித்தவர்கள். சரியா? இன்ஜினியர்ஸ் அப்படின்னா அர்த்தம் அப்படின்னா பொறியாளர்கள். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீலான்சர்ஸ். ஃப்ரீலான்சர்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஸோ இப்போ வந்து ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. சரியா? ஸோ ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, அல்லது வந்து ஒரு ஸ்கூல் இருக்குதுன்னு வச்சுக்கோம். இல்லை சரி, காலேஜ் இருக்குது. ஸோ இப்போ காலேஜ் இருக்குது. அந்த காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க. ஸோ நிறைய ஹச்ஓடிஸ் இருப்பாங்க. அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு ரெஸ்பெக்டிவ் போஸ்ட் கொடுத்து அவங்கவுங்க அந்தந்த வேலையை செஞ்சிட்ருப்பாங்க. பட் ஆனால் ஒரு சில டைமில் ஒரு சில ஸ்பெஷல் கிளாஸஸ்லாம் எடுக்கிறதுக்காக ஸோ வெளியிலேருந்து ட்ரைனர்ஸ் அப்படின்றவங்க வருவாங்க. ஸோ இப்போ இது வந்து பிளேஸ்மெண்ட் அப்படின்னக்கூடிய அந்த விஷயம்லாம் பண்ணும்போது எல்லோரும் நிறைய பேர் கிராஸ் பண்ணி வந்திருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் ட்ரைனிங் ப்ரோக்ராம்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமிங்கில் உங்கள் காலேஜில் இருக்கக்கூடிய பெர்மனன்ட் ஸ்டாஃப்ஸ் வந்து சொல்லித்தராமல் ஸோ வெளியிலேருந்து வந்து ஸ்டாஃப்ஸ் வந்து சொல்லி தருவாங்க. ஸோ அவங்கள தான் வந்து ஃப்ரீலான்சர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? ஸோ இவங்க மட்டும் ஃப்ரீலான்சர்ஸில் வர மாட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக மெயினான கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஃப்ரீலான்சர் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு ஆர்கனைசேஷன்லையோ அல்லது ஏதோ ஒரு கம்பெனியில் பர்மனெண்ட்டான வேலைங்கிறது இருக்காது. பட் ஆனால் அவங்களுக்கு அந்த கம்பெனிக்கு தேவைப்படும் பொழுது இந்த மாதிரி இந்த வேலை இருக்குப்பா, இதை வந்து முடிச்சு கொடு அப்படின்னா ஒரு 5 நாள் வந்து முடிச்சு கொடுத்துட்டு 5 நாளைக்கான பேமெண்ட் மட்டும் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ இதனால் அந்த கம்பெனிக்கு என்ன ப்ராஃபிட் அப்படின்னா, இப்போ ஒரு எம்ப்ளாயியை போட்டு 30 நாளைக்கும் அவங்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்கணும் இல்லையா? ஸோ பட் ஆனால் அந்த ஃப்ரீலான்சர்ஸ்க்கு 5 நாள் செஞ்ச வேலைக்கு மட்டும் சம்பளம் கொடுத்தா போதுமானது. ஸோ அவங்கள தான் ஃப்ரீலான்சர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய வெப்சைட்ஸ்லாம் கூட இருக்குது. அந்த அப்வொர்க், ஃபைவர் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கேள்விப்படலன்னா அது ஒன்றும் இல்லை. அதெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த ஃப்ரீலான்சர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு வெப்சைட்ஸு. ஸோ அந்த வெப்சைட்டில் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து என்ன ஸ்கில் இருக்கோ அதை வந்து அதில் அப்லோட் பண்ணிடுவீங்க. உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிடுவீங்க. ஸோ இப்போ அமெரிக்காவில் இருக்க யாரோ ஒருத்தர் வந்து எனக்கு இந்த மாதிரி எக்ஸலில் எனக்கு இந்த டேட்டாவெல்லாம் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும், ஸோ நீங்கள் வந்து எனக்கு இதை முடிச்சு கொடுங்க, உங்களுக்கு நான் இவ்வளோ பே பண்ணுறேன்னு சொல்லி உங்கள்கிட்ட டீல் பேசுவார். ஸோ நீங்கள் ஓகே பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுவோம், அவருக்கு பதிலாக அவரோட டைமை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் அதை முடிச்சு கொடுப்பீங்க. ஸோ அப்போ நீங்கள் முடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான கூலி வந்து தருவாங்க. சரியா? ஸோ அதாவது வந்து அதுக்கான ஊதியம் அப்படின்றது தருவாங்க. ஸோ அவங்கள தான் வந்து ஃப்ரீலான்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? ரைட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவேட்ஸ்னால் பட்டப்படிப்பு படித்தவங்க. ஸோ எல்லா இன்ஜினியர்ஸுமே கிராஜுவேட்ஸ் தான். கிராஜுவேட் ஆகலைன்னா அவங்க இன்ஜினியர் கிடையாது. ஸோ இப்போ ஒரு சிவில் இன்ஜினியர் இருக்காருன்னா அவர் கிராஜுவேட் முடிக்காமல் அவரால் ஒரு வீடு கட்ட முடியுது, ஒரு பிளான் போட்டு தர முடியுது அப்படின்னா அவரை சிவில் இன்ஜினியர்னு சொல்ல மாட்டாங்க. சரியா? ஸோ மேஸ்திரின்னு சொல்லலாம், கொத்தனார்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தானே சொல்லுவாங்க. ஸோ இப்போ கிராஜுவேட்ஸ் முடித்தா தான் அவங்க வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்ஜினியர் ஆகும். அப்போ ஒருத்தர் இன்ஜினியர் ஆகிறாருன்னா அவர் கன்ஃபார்மாக வந்து நமக்கு என்னது கிராஜுவேட்ஸ் தான். அப்போ ஆல் த இன்ஜினியர்ஸ் பி கிராஜுவேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ரைட்டு. ஸோ ஃப்ரீலான்சர்ஸ் அப்படின்னா இப்போ நான் சொன்ன அந்த தினக்கூலி மாதிரி சொன்னேன் இல்லையா? ஸோ ப்ராஜெக்ட் நம்மளோட ஸ்கில் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தந்த டைமுக்கு மட்டும் முடிச்சு கொடுப்பாங்க. சரியா? ஸோ அது அவங்க எத்தனை நாள் ஒர்க் பண்ணுறாங்களோ அதுக்கு மட்டும் தான் சேலரி வாங்குவாங்க. ஸோ அவங்க வந்து கிராஜுவேட்ஸே முடிச்சிருக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது, முடிச்சிருப்பாங்க. ஸோ இன்ஜினியர்ஸாக இருக்க மாட்டாங்களான்னு கேட்டால் இல்லை, இன்ஜினியராகவும் இருப்பாங்க. ஸோ அப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்குமே வந்து சம் ரிலேஷன் இருக்குது. ஸோ அப்போ இப்படி தான் நம்ம வந்து அதை வந்து எழுதணும். ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் வர மாதிரியான மேலே கொடுத்துருக்க டயக்ராம் கொடுத்துருக்க மாதிரியாகவே இது வருது இல்லையா? ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். புரியுதா? ரைட்டு. ஸோ இப்போது 2வது ஆப்ஷனுக்கு நீங்கள் எழுதி பாருங்கள். ஸோ கிராஜுவேட்ஸுங்கிற ஒரு பெரிய கேட்டகரிக்குள்ளார இன்ஜினியர்ஸ் வந்துடுவாங்க. சரியா? ஸோ எல்லா இன்ஜினியர்ஸும் கிராஜுவேட்ஸ் தான், எல்லா டாக்டர்ஸ் வந்து கிராஜுவேட்ஸ் தான். ஸோ அப்போ இன்ஜினியருங்கிற கேட்டகரிக்குள்ளார டாக்டரும் வரும், அதே மாதிரி இன்ஜினியர் இல்லை, கிராஜுவேட்ஸ் அப்படின்னக்கூடிய கேட்டகரியில் டாக்டர் வரும், இன்ஜினியர் வரும். பட் ஆனால் 2 பேரும் வேறு டிபார்ட்மெண்ட்டு. ஸோ அடுத்ததாக பாருங்களேன், டாக்டர், சர்ஜன் அண்ட் நர்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டாக்டர் இருக்காங்க இல்லையா? ஸோ டாக்டரில் எல்லா டாக்டருமே சர்ஜனாக இருப்பாங்களான்னு கேட்டால் தெரியாது. ஸோ சர்ஜன்னா என்ன அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய நபர்கள். ஸோ எல்லா டாக்டர்ஸுமே சர்ஜனாக இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி நர்ஸ் அப்படிங்கிறது ஒரு தனி கேட்டகரி. ஸோ அந்த நர்ஸ்க்கும் சர்ஜனுக்கும் டாக்டருக்கும் வந்து எந்த சம்மந்தமும் இல்லை. ஓகே, ரைட்டு. ஸோ நர்ஸ் அப்படிங்கிறது ஒரு தனி ப்ரொஃபஷன், டாக்டர் அப்படிங்கிறது ஒரு தனி ப்ரொஃபஷன். சர்ஜன் அப்படிங்கிறது டாக்டர்ஸில் கொஞ்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா சர்ஜனாக இருப்பாங்க, ஆப்ரேஷன் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். புரியுதா என்ன சொல்கிறேன்னு? டாக்டர், சர்ஜன், இங்கே வந்து பார்த்திங்கன்னா நர்ஸு. ஸோ அடுத்ததாக டாக்டர், ஃப்ரீலான்சர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டாக்டர், சரியா? ஸோ டாக்டரில் கொஞ்சம் பேர் இன்ஜினியராக இருப்பாங்களான்னு கேட்டால் இல்லை. ஸோ அவங்களும் வேறு தான். ஸோ ஃப்ரீலான்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா
ஃப்ரீலான்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேபி டாக்டரில் கொஞ்சம் பேர், இன்ஜினியரில் கொஞ்சம் பேர் ஃப்ரீலான்சர்ஸாகவும் இருப்பாங்க. புரியுதா? ரைட்டு. ஸோ அப்போ அதுக்கான சரியான எக்ஸ்ப்ரெஷன் வந்து இப்படி தான் நம்ம வந்து டயக்ராம் பண்ணணும். ஸோ ஓகேவா? ரைட், ஓகே. ஸோ அடுத்ததாக ஸ்ட்ரோலு, வாக்கு, லோக்கோமோஷன். ஓகேவா? ரைட்டு. ஸோ இப்போ இந்த மாதிரி கொஷினுக்கு தான் நம்ம இந்த சீரீஸே ஃபாலோ பண்ணுறது. சரியா? அதுக்கு மேனடரியே இந்த மாதிரியான கொஷின்ஸ்க்கான அர்த்தம் சொல்லி தரது தான். சரியா? ஸோ ரைட்டு. ஸ்ட்ரோல்னால் என்ன? ஸ்ட்ரோல்னால் பொடி நடை அப்படின்னு அர்த்தம். ஸோ பொடி நடைனா என்ன? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபியான்ஸே, சரியா? ஸோ அதாவது உங்களோட ஒய்ஃபோ அல்லது ஹஸ்பண்டோ இருக்காங்கன்னா அவங்க கூட நீங்கள் வந்து ஒரு ஸ்லோவாக நடந்து போவீங்களா? ஸோ பொடி நடையாக நடந்து போகிறதுன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக நம்ம நேச்சரை லவ் பண்ணுற மாதிரி ஒரு 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 ப்ளசன்ட் ஃபீலிங்கோடு நடந்து போவீங்கள்ல. ஸோ தட் வில் பி கால்ட் எஸ் அ ஸ்ட்ரோல். ஸோ வாக் அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போகிறது. ஸோ நடைப்பயிற்சின்ற மாதிரி வச்சுக்கலாம். அடுத்த லோக்கோமோஷன் அப்படின்னாலும் மூமெண்ட் இருக்கணும். சரியா? ஸோ அப்போ இந்த வெண்டைகிராம் இதுக்கு பெஸ்ட் வெண்டைகிராம் என்ன அப்படின்னா, ஸோ லோக்கோமோஷன்ற ஒரு பெரிய கேட்டகரிக்குள்ளார, சரியா? ஸோ வாக்கும் வந்துடும். ஸோ வாக்குக்குள்ளார தான் இந்த பொடி நடையும் வரும், அதாவது ஸ்ட்ரோலும் வரும். ஸோ இப்போ எல்லா ஸ்ட்ரோலுமே வாக்குன்னு சொல்லலாம், எல்லா வாக்குமே என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா லோக்கோமோஷன்னு சொல்லலாம். ஸோ இப்போ இதுக்கான பெஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஆப்ஷன் பி தான். புரியுதா? ரைட்டு. ஸோ அடுத்தது 18th கொஷின். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க? மியூசிக்கு, டான்ஸு, சவுண்டு. சரியா? ரைட்டு. ஸோ இப்போ மியூசிக்னு பார்த்தவொடனே சவுண்டு தான் நமக்கு ஞாபகம் வரும். மியூசிக்னாலே சவுண்ட் இல்லைனா மியூசிக் கிடையாது. ஸோ அப்போ சவுண்டுங்கிற ஒரு பெரிய கேட்டகரியில் மியூசிக்குன்ற ஒரு கேட்டகரி வந்து வந்துடும். புரியுதா? பட் ஆனால் எல்லா மியூசிக்குமே வந்து சவுண்டு. ஓகேவா? ரைட்டு. பட் எல்லா சவுண்டுமே மியூசிக்கான்னு கேட்டால் கிடையாது. ஸோ இப்போது ஒரு பாத்திரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாத்திரத்துக்கு மேலேருந்து கீழே போடுறீங்க, அது சவுண்டு தான். சரியா? ஆனால் அது மியூசிக்கா? மியூசிக்ன்றது ரசிக்கிற மாதிரி இருக்கணும். சரியா? ஸோ அதான் வந்து மியூசிக். ஸோ அப்போ எல்லா மியூசிக்குமே வந்து சவுண்டுங்கிற கேட்டகரியில் வந்துடும். ஸோ டான்ஸுக்கும் சவுண்டுக்கும் மியூசிக் மூணுக்குமே எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. ஸோ அப்போ இப்படி தான் நம்ம வந்து வெண்டைகிராம் ட்ரா பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணுறது ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சம் சயின்டிஸ்ட் ஆர் ப்ரொஃபஸர்ஸ். 19th கொஷின். ஓகே, சம் சயின்டிஸ்ட் ஆர் ப்ரொஃபஸர்ஸ், ஆல் சயின்டிஸ்ட் ஆர் எம்ப்ளாயீஸ், ஆல் ப்ரொஃபஸர்ஸ் ஆர் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது இவங்க கொடுத்துருக்கிறது அப்படி நம்ம எழுதுவோம். ஸோ சம் சயின்டிஸ்ட்டில் கொஞ்சம் பேர் என்னவா? ப்ரொஃபஸர்ஸ் தான். சரியா? ஸோ சயின்டிஸ்ட்டில் கொஞ்சம் பேர் வந்து ப்ரொஃபஸர்ஸ் தான். ஸோ இப்போ எல்லா சயின்டிஸ்ட்டுமே என்னவா? எம்ப்ளாயீஸும். ஸோ இதில் வந்து அடுத்து என்ன கொடுத்துருக்கான்? ஆல் ப்ரொஃபஸர்ஸ் ஆர் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருமே எம்ப்ளாயீஸ் தான். புரியுதா என்ன சொல்கிறாங்கன்னு? ஸோ அப்போது எம்ப்ளாயீஸுங்கிற ஒரு பெரிய கேட்டகரிக்குள்ளார சயின்டிஸ்ட்டும் வந்துடுவாங்க, அதில் கொஞ்சம் பேர் ப்ரொஃபஸர்ஸாகவும் இருப்பாங்க. அப்போ இப்படி தானே ட்ரா பண்ணுவோம். ஸோ ரைட், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ எம்ப்ளாயீஸ்ன்ற பெரிய கேட்டகரிக்குள்ளார சயின்டிஸ்ட்டும் வந்துடுவாங்க, அதே மாதிரி ப்ரொஃபஸர்ஸும் வந்துடுவாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் எங்கே இருக்குது? ஆப்ஷன் சி தான். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 20th கொஷின். If the diagram shows the best relationship between the men, woman and energetic, if W represents a woman, M represents a men, E represents a energetic. ஸோ ஒன்றும் இல்லைங்க. ஸோ அதாவது மென், உமன், எனர்ஜெட்டிக் மூணுக்கும் ரிலேஷன் வந்து ட்ரா பண்ண சொல்கிறாங்க. ஸோ மென்னில் கன்ஃபார்மாக கொஞ்சம் பேர் உமனாக இருக்க மாட்டாங்க. மென்னு தனி, உமன் தனி, அது ரெண்டுமே தனித்தனி தான். பட் ஆனால் எனர்ஜெட்டிக்காக இருந்தாலே அவங்க வந்து மென்னுன்னு சொல்ல முடியாது, எனர்ஜெட்டிக்கே இருந்தாலே அவங்க வந்து ஃபீமேல்னு சொல்ல முடியாது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய கட்டத்தில் கொஞ்சம் மென் வந்து எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க, ஸோ கொஞ்சம் மென் வந்து எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எனர்ஜெட்டிக்காக இருக்கவங்களில் கொஞ்சம் பேர் வந்து மென்னுன்னு சொல்லலாம். சரியா? ஸோ மீதி கொஞ்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா உமன்னு சொல்லலாம். புரியுதா? ஸோ இவங்க வந்து உமன், இவங்க வந்து மென்னு. புரியுதா? ரைட்டு. ஸோ இது எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஆப்ஷன் சி தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். எனர்ஜெட்டிக், உமனு, மென்னு. ஓகேவா? ரைட்டுங்க, அவ்வளோதான். அடுத்ததாக கொஷின் நம்பர் 21. சோலார் சிஸ்டம், பிளானட்ஸ் அண்ட் யூனிவர்ஸ். ஓகே, ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கொஞ்சம் ஒரு சின்ன கான்செப்ட் இருக்குது, அதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆக்சுவலி வந்து நம்ம பூமி வந்து ஒரு சின்ன பாயிண்ட்டு. சரியா? ஸோ இந்த பூமியும் ஒரு 8 பிளானட்டும் சேர்ந்து என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய சூரியனை சுற்றி வருது. ஸோ அதுக்கு பேர் தான் சோலார் சிஸ்டம். ஸோ இதுதான் சோலார் சிஸ்டம்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சோலார் சிஸ்டம் சேர்ந்தது தான் ஒரு கேலக்ஸி. சரியா? ஓகேவா? ஒரு கேலக்ஸி. ஸோ இந்த மாதிரி கோடிக்கணக்கான கேலக்ஸி சேர்ந்து தான் நமக்கு வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா யூனிவர்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.
ஸோ யூனிவர்ஸ்க்கும் மேலே வந்து ஏதாவது இருக்கான்னு இது வரைக்கும் இன்னும் கண்டுபிடிக்கல. பட் ஆனால் யூனிவர்ஸ் இஸ் எக்ஸ்பேண்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. யார் அப்படின்னா எட்வின் ஹம்பிள் அப்படின்னக்கூடிய ஒரு நபர். ஸோ இதெல்லாம் நம்ம ஜாகிரஃபி பார்க்கும்போது டீட்டெயிலாக பார்ப்போம். அப்புறம் ஃபிசிக்ஸ் பார்க்கும்போதும் அதில் ஒரு டாப்பிக்கில் வந்து இது வரும். ஸோ அப்போ நம்ம வந்து இதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். சரி, அப்போ இதுக்கான சரியான வென் டயக்ராம் என்ன அப்படின்னா, ஸோ இதுதான். ஸோ எங்கே இருக்குது அப்படின்னா 21 இங்கே இருக்குது, ஆப்ஷன் டி. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி தான். ஸோ அதாவது யூனிவர்ஸ்க்குள்ளார தான் என்ன வரும் அப்படின்னா சோலார் சிஸ்டம் வரும். சரியா? ஸோ இதை சோலார் சிஸ்டம்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சோலார் சிஸ்டம்குள்ளார தான் நமக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா பிளானட்ஸ் வரும். ஸோ பிளானட்ஸ் எல்லாமே சோலார் சிஸ்டம்குள்ளார தான் இருக்கும். ஸோ பட் இந்த சோலார் சிஸ்டம்க்கும் யூனிவர்ஸ்க்கும் நடுவில் கேலக்ஸின்ற ஒரு வட்டம் வரையணுன்னா வரைஞ்சிக்கலாம். பட் ஆனால் இங்கே கொஷினில் அது கொடுக்கலல்ல. ஸோ ஆனால் உண்மையாலுமே கேலக்ஸின்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? ரைட்டு. நம்ம எந்த கேலக்ஸியில் இருக்கோம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 22nd கொஷின். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்கான், ஏ மீன்ஸ் அ கலர் ஆஃப் லீவ்ஸ், பி மீன்ஸ் அ கலர் ஆஃப் எல்லோ கலர்டு திங்ஸ், சி மீன்ஸ் அ க்ரீன் கலர்டு திங்ஸ். ஸோ அதாவது ஏன்னு சொல்லி ஒரு லீஃப் வந்து இருக்குது. அந்த லீஃபோட கலர் வந்து எல்லோ கலரில் மட்டுமா இருக்கும், இல்லை க்ரீன் கலரில் மட்டும்தான் இருக்குமா? எல்லோ கலர்லேயும் இருக்கும், க்ரீன் கலர்லேயும் இருக்கும், ப்ரௌன் கலர்லேயும் இருக்கும். ஸோ புரியுதா என்ன சொல்கிறேன்னு? ஸோ அப்போ லீவ்ஸில் கொஞ்சம் லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் இருக்கும். ஸோ கொஞ்சம் லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்ன கலரில் இருக்கும், க்ரீன் கலரில் இருக்கும். எல்லா லீவ்ஸுமே க்ரீன் கலரில் இருக்காது. ரைட்டா? சரி, ரைட்டு. ஸோ இது லீவ்ஸு. ஸோ லீவ்ஸோட கலர் எல்லோ கலர்லேயும் இருக்கும், க்ரீன் கலரில் இருக்கும், ப்ரௌன் கலர்லேயும் இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ இப்போ மக்கி போகிற டைம்லலாம் வந்து ப்ரௌன் கலரில் மாறிடும். ஸோ இதே செடியில் இருக்கும்போது க்ரீன் கலரில் இருக்கும். அது நல்லா பழுத்து போணுச்சு அப்படின்னா ஆட்டம் சீசன், இலை உதிர்காலம்னு சொல்லுவாங்களே, அந்த டைமில் எல்லோ கலரில் மாறிடும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. சரியா? ரைட்டு. ஸோ க்ரீன்லேயே நிறைய டைப் ஆஃப் க்ரீன் இருக்குது. ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட் க்ரீனாக இருக்கும், அப்புறம் திக் க்ரீனாக மாறும். ஸோ அப்படியே அது அடுத்தடுத்த ஸ்டேஜ் நோக்கி போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ இதை எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரியான சரியான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் பி தான். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஷின் பார்க்கலாம். ஸோ அடுத்த கொஷின் என்னது, 23. இதில் என்ன கொடுத்துருக்கான், சம்மர் சீசன் க்ளவுடி மூணுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது சீசன்ற ஒரு பெரிய கிளாசிஃபிகேஷனுக்குள்ளார சம்மர் வந்து வந்துடும். சரியா? ஸோ இப்போ சீசன் சம்மர். ஸோ பட் சீசனுக்கும் சம்மருக்கும் க்ளவுடிக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்போ க்ளவுடி வந்து தனியாக வந்துடும். ஸோ இப்போ இதை எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரியான சரியான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ தான். ஆப்ஷன் ஏ சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஹவாக்கு, அடுத்ததாக ப்ரிடேட்டர் பேர்டு. ஸோ ஹவாக் அப்படின்னா கழுகுன்னு அர்த்தம், அல்லது பருந்து அப்படின்னும் தமிழில் சொல்லுவாங்க. சரியா? ஹவாக் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு வந்து கழுகு அப்படின்ற மாதிரி அர்த்தம். சரியா? ஸோ ஹாக். சரியா? ஹவாக் இல்லை, ஹாக் அப்படின்னா நமக்கு வந்து கழுகுன்னு அர்த்தம். ப்ரிடேட்டர் அப்படின்னா ஒரு உயிரை கொன்று இன்னொரு உயிர் வந்து வாழ்கிறது. தட் வில் பி கால்ட் அஸ் அ ப்ரிடேட்டர். இப்போ ஒரு விலங்கு இருக்குன்னா அந்த விலங்கு இன்னொரு விலங்கை சாகடிச்சிட்டு தான் அந்த விலங்கால் உயிர் வாழ முடியும் அப்படின்றது தான் வந்து ப்ரிடேட்டர். சரியா? ரைட். ஓகே. ஸோ அப்போது இதுக்கான சரியான எக்ஸ்ப்ரெஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இப்போ வந்து கழுகு இருக்குது. ஸோ கழுகு வந்து பாம்பையும் தின்னும். ஸோ அப்போ கழுகில் கொஞ்சம் வந்து என்னது அப்படின்னா ப்ரிடேட்டர்னு சொல்லலாம். சரியா? ரைட்டு. ஸோ இதே வந்து கழுகு அப்படின்னக்கூடிய இந்த என்டையர் கேட்டகரியுமே எதுக்குள்ளே வந்துடும், பேர்ட்ஸ் அப்படின்னக்கூடிய கேட்டகரியில் வந்துடும். ஸோ அப்போ எல்லா கழுகுமே என்ன அப்படின்னா பேர்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். சரியா? அப்போ பேர்ட்ஸில் கொஞ்சம் வந்து ப்ரிடேட்டராக இருக்காதா அப்படின்னு கேட்டால் பேர்ட்ஸில் எல்லாமே இருக்காது, பட் ஆனால் கொஞ்சம் இருக்கும். சரியா? அப்போ நம்ம இந்த எக்ஸ்ப்ரெஷனை எப்படி டயக்ராம் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இப்போது இது வந்து நமக்கு வந்து பேர்ட் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ பேர்ட்ஸில் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா என்னது அப்படின்னா ப்ரிடேட்டர். பட் இந்த ப்ரிடேட்டர் அந்த பேர்டு இது ரெண்டுமே கம்பைனில் இருக்கக்கூடிய இடத்துல தான் இந்த ஹாக் அப்படின்றது வரும். சரியா? ஸோ அப்போ கழுகு அப்படிங்கிறது இங்கே வந்துடுது. சரியா? ரைட்டு. புரியுதா? அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இது வந்து என்னது, ப்ரிடேட்டர், இது வந்து பேர்டு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பேர்ட்ஸு. ஸோ க்ரோ, அப்புறம் உட்பெக்கர். ஓகேவா? உட்பெக்கர்னால் ஒன்றும் இல்லை, மரங்கொத்தி பறவைன்னு ஒரு பறவை இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி மரம் கொத்தக்கூடிய பறவைகளை தான் உட்பெக்கர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா? ஸோ மரங்கொத்தி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இப்போ பேர்ட்ஸுங்கிற ஒரு பெரிய கேட்டகரிக்குள்ளார, சரியா, பேர்ட்ஸுங்கிற ஒரு பெரிய கேட்டகரிக்குள்ளார க்ரோ வந்து தனியாக வந்துடும். க்ரோவால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மரத்தெல்லாம் கொத்த முடியாது. பட் மரம் கொத்தின்ற அந்த பறவை உட்பெக்கர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து
உட்பெக் பண்ண முடியும். சரியா? ஸோ உட்பெக்கர்னால உட்பெக் பண்ண முடியும். அதாவது மரத்தை வந்து பார்த்திங்கன்னா ஓட்ட போட முடியும். சரியா? ஸோ அதை தான் வந்து அங்கே சொல்லியிருக்கான். ஸோ அப்போ உட்பெக்கர் தனி, அதே மாதிரி க்ரோ தனி. இது ரெண்டுமே பேர்ட்ஸுங்கிற பெரிய ஒரு கேட்டகரிக்குள்ளார தான் வரும். ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். புரியுதா? ரைட். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 28th கொஷின். ஸோ ரிவர்ஸ், லேக்ஸ், மவுண்டைன்ஸ் அண்ட் வாட்டர் பாடிஸ். ஸோ வாட்டர் பாடி அப்படின்னக்கூடிய ஒரு விஷயத்துக்குள்ளார தான் என்ன வரும் அப்படின்னா ரிவர்ஸும் லேக்ஸும் வரும். பட் ரிவர்ஸ்க்கும் லேக்ஸ்க்கும் சம்மந்தம் இல்லை. ரிவர் அப்படிங்கிறது ரன்னிங் மோஷனில் இருக்கக்கூடிய ஒரு மூமெண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. ஸோ வாட்டர், இது லேக் அப்படிங்கிறது நமக்கு வாட்டர் வந்து ஸ்டாக்னண்ட்டாக தேங்கி நிற்குமே தவிர அதுக்கு எந்த ஒரு மூமெண்ட்டும் கிடையாது. அதுதான் லேக்ஸ். ஸோ லேக்ஸ் வேறு, ரிவர்ஸ் வேறு, வாட்டர் பாடிஸுன்ற ஒரு பெரிய வட்டத்துக்குள்ளே வந்துடும். ஸோ மவுண்டைன் வந்து இந்த வாட்டர் பாடிஸ்குள்ளார வருமா வராதா? ஸோ நல்லா யோசிங்க. ஸோ மவுண்டைன் அப்படிங்கிறது மரம், செடி, கொடிகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடம். அதுக்கும் வாட்டர் பாடிக்கும் சம்மந்தமே இல்லை. இப்போ சப்போஸ் வாட்டர் பாடி மவுண்டெயினில் சும்மா நீங்கள் வந்து தண்ணி ஊற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன பண்ணும்? கீழே வந்துடும். அது வாட்டர் பாடியே கிடையாது முதல்ல. அது ஆக்சுவலாக வந்து என்னது அப்படின்னா மவுண்டைன் அப்படிங்கிறது ரிவர்ஸ் எல்லாமே உருவாகக்கூடிய இடம் தான். பட் ஆனால் அது எதுவுமே நீர்நிலைகள் தேங்கி நிற்கக்கூடிய ஒரு இடம் கிடையாது. ஸோ புரியுதா உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு? ஸோ அங்கே தண்ணியே நிற்காது. அதனால தான் அருவின்னு சொல்லுவாங்க. தண்ணி வந்து ஒரு பெரிய ஒரு மலையிலேருந்து சின்ன இன்னொரு ஒரு மலைக்கு கீழே ஊற்றும் இல்லையா? ஸோ அந்த இடம் தான் அருவி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பாடிஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து மவுண்டைன் வராது. ஓகேவா? ரைட்டு. ஸோ இப்போ இதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி பெஸ்ட் ஐடியா எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏல தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். புரியுதா? ரைட்டு. ஸோ அடுத்த கொஷின் என்ன கொடுத்துருக்கான்? பேரசைட்ஸ், லைஸ், அப்புறம் டீர். ஸோ ஃபஸ்ட்டு இந்த லைஸ் அப்படின்னா என்னென்னு தெரியணும். லைஸ் அப்படின்னா பேன் அப்படின்னு அர்த்தம். பேன்கள். ஸோ இப்போது இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கெல்லாம் மீனிங் தெரியலனா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இப்போ நீங்கள் இங்கிலீஷ்லேயே டிஃபால்ட்டாக கொடுத்துருந்தாலும் அதை தமிழுக்கு வந்து அந்த ஒரு கொஷினை வேணும்னா சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? ஸோ அப்படி சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து தமிழுக்கு வந்து ட்ரான்ஸ்லேட் ஆயிரும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஒரு 75%, 80% வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் தமிழில் பார்த்தோன்னே. ஸோ அதுலேயும் ஒரு சில கொஷின்ஸ் வந்து தமிழ்லேயும் ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. ஓகேவா? ரைட். ஸோ பேரசைட்ஸ் ஒட்டுண்ணிகள், லைஸ் அப்படின்னா பேன், டீர் அப்படின்னா மான். சரியா? ஸோ மான் வந்து ஒட்டுண்ணி கிடையாது. ஒட்டுண்ணி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒருத்தரை சார்ந்து இருக்கிறது, ஒருத்தர் உடம்பு மேலே போய் ஒட்டிக்கிட்டு அவங்களுடைய நியூட்ரிஷனெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அந்த உயிர் வந்து வாழக்கூடியது தான் வந்து பேரசைட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? ஸோ இப்போ பேன் இருக்குன்னா நம்ம மண்டையில் இருக்கும். ஸோ அந்த பேன் அப்படிங்கிறது நம்மளுடைய ரத்தத்தை உறிஞ்சி தான் என்ன பண்ணுது அப்படின்னா உயிர் வாழுது அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ அப்போ அது ரத்தத்தை உரியல, அதில் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நியூட்ரிஷனை உறிஞ்சி அது வந்து உயிர் வாழ்க்குது. ஸோ அப்போ பேரசைட்ஸ் அப்படின்னக்கூடிய ஒரு பெரிய கேட்டகரிக்குள்ளார இந்த லைஸ் அப்படின்னக்கூடிய கேட்டகரி அங்கே வந்துடும். அப்போ ஆல் லைஸ் ஆர் பேரசைட்ஸ் அப்படின்னு வந்து வச்சுக்கலாம். ஸோ டீர் அப்படிங்கிறது ஒரு ஹெர்பிவோர்ஸ், புல், இலை, தலைகளை சாப்பிட்டு வளரக்கூடிய ஒரு உயிரினம். அதுக்கும் பேரசைட்ஸ்க்கும் எந்த ஒரு டிபெண்டன்சியும் கிடையாது. சரி, அதுக்கு எந்த ஒரு லிங்க்குமே கிடையாது. டீர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெட்ரோட்ரோஃப். சரியா? ஸோ ஹெட்ரோட்ரோஃப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆட்டோட்ரோஃப்னால் தனக்கு தேவையான உணவை தானே தயாரிச்சிக்கிறது. சரியா? ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட்டு, ட்ரீஸ்லாம் இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். அதெல்லாம் ஆட்டோட்ரோஃபில் வந்துடும். ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ரோட்ரோஃபில் எதெல்லாம் வரும் அப்படின்னா இப்போ நம்ம ஹியூமன்ஸ், ஸோ நம்ம ஆடு மாடையும் சாப்பிட்றோம். சரியா? ஸோ அதே மாதிரி இலைத்தலைகளையும் சாப்பிட்றோம். ஸோ நம்மலாம் ஹெட்ரோட்ரோப்ஸில் வந்துடும். ஸோ இந்த ஹெட்ரோட்ரோப்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா கார்னிவோர்ஸ், ஹெர்பிவோர்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆம்னிவோர்ஸ் அப்படின்னு வந்து 3 கேட்டகரியாக பிரிப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பயாலஜி பார்த்தோன்னா நம்ம ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? ஓகே, இங்கே நான் வந்துடுறேன். ஸோ லைஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேரசைட்ஸ். ஸோ எல்லாமே ஒட்டுண்ணிகள். ஸோ லைஸ் மட்டும்தானான்னு கேட்டால் அப்படி இல்லை. இப்போது ஒரு குடல் புழு அப்படின்னு வந்து சொல்லுவாங்கள்ல, ஸோ அது சரியாக சொல்லணுன்னா ஏதோ லூக் வாமு, டேப் வாமு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஸ்டொமக்கில் இருக்கும். ஸோ அந்த 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 புழுக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரசைட்ஸ் தான். சரியா? ஸோ இப்போ பேரசைட்ஸ் அப்படின்னா ஒட்டுண்ணிகள் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ இதை எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் சியில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்ததாக 28th கொஷின். ஸோ ஐஸ், இயர்ஸ், சென்சரி ஆர்கன். சென்சரி ஆர்கன் அப்படின்னா அந்த ஆர்கன்னால் உங்களால் சென்ஸ் பண்ண முடியும். சரியா? ஸோ உணர்ச்சி இருக்கும் அந்த ஆர்கன்னால். இப்போ காது இருக்குது அப்படின்னா அதனால் உங்களால் கேட்க முடியுது.
கண் இருக்குது அப்படின்னா அதனால் உங்களால் பார்க்க முடியுது, நோஸ் இருக்குன்னா ஸ்மெல் பண்ண முடியுது, டங்க் இருக்குன்னா அதை டேஸ்ட் பண்ண முடியுது. புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு? ஸோ இப்போ ஸ்கின் இருக்குன்னா இப்போ உங்களை யாராவது கிள்னா உணர முடியுது. ஸோ இதுதான் சென்சரி ஆர்கன். சரியா? ஸோ அப்போ சென்சரி ஆர்கன்ற ஒரு பெரிய கேட்டகரிக்குள்ளார இயரும் வந்துடும். சரியா? அதே மாதிரி ஐயும் வந்துடும். பட் ஆனால் ரெண்டுமே சேம் கிடையாது, அதுக்கு சம்முங்கிற ரிலேஷன்ஷிப் கூட கிடையாது. ஸோ ஐஸும் இயர்ஸும் கம்ப்ளீட்டாக வேறு. ஸோ அப்போ நோ ஐஸ் ஆர் இயர் அப்படின்றது தான் கரெக்ட். ஓகே ரைட். ஸோ இயர்ஸு, ஐஸு, ஸோ சென்சரி ஆர்கன் தான் எல்லாமே. ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வீட்டு, ரைஸு, கிரைனு. ஸோ கிரைன்னா என்ன? தானியம். ஸோ ஒரு பெரிய தானியம் இருக்குது. சரியா? அதாவது ஒரு பெரிய சர்க்கிள் தான் தானியமாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ கிரைன்ஸ்குள்ளார நமக்கு வந்து வீட்டு வந்துடும், ரைஸும் வந்துடும். ஸோ வீட்னா கோதுமை, கோதுமையும் அரிசியும் வேறு வேறு. புரியுதா? ஸோ அப்போ ரெண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நோ ரிலேஷன் தான். பட் ஆனால் இது ரெண்டுமே கிரைன்குள்ளார தான் வரும். சரியா? ஸோ அப்போ எக்ஸ்பிரஷன் எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி எங்கே இருக்குது? ஆப்ஷன் டியில் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டியில் ஆப்ஷன் பியை கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அடுத்ததாக 30th கொஷின். ஸோ பிளாஸ்டிக் பேப்பர் பேகு. அதாவது இப்போ வந்து எப்படி சொல்லலாம், இப்போ பேகுன்னு ஒரு பேக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேக் பிளாஸ்டிக்கில் மட்டும்தான் இருக்குமா, இல்லை லெதரில் இருக்கும், அல்லது நைலானில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மாறி மாறி இருக்கும் இல்லையா? ஸோ அப்போது பேக்கில் கொஞ்சம் தான் நமக்கு வந்து என்னது அப்படின்னா பிளாஸ்டிக். சரியா? ஸோ சம் பேக்ஸ் ஆர் பிளாஸ்டிக்ஸ், அதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பேப்பருக்கும் பிளாஸ்டிக்கும் ரிலேஷனே கிடையாது, நோ ரிலேஷன். பட் ஆனால் பேப்பரில் பேக் இருக்கும் இல்லையா? ஸோ பேப்பர் பேக்லாம் நிறைய பார்த்துருப்பீங்கள்ல. ஸோ இப்போ மருந்து வாங்கலாம் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே இல்லை ஃபுட்டு வாங்க போகிற இடத்துல கூட இப்போலாம் பேப்பர் பேக் வந்துருச்சு. ஸோ அந்த ப்ரௌன் கலர் ஷீட்டு பேப்பர் மாதிரி இருக்குல்ல, ஸோ அதில் வந்து வருது. இப்போ ட்ரெஸ்ஸு வருதா? ஸோ ட்ரெஸ்ஸு அமேசான் அதில் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா அது எல்லாமே மேலே ஒரு கவர் வரும்ல. ஸோ அந்த கவர் பேப்பர் பேக் தானே, ரைட்டு? ஸோ அப்போ அதெல்லாம் வந்து பேப்பரில் வந்துடுது. அப்போ ஆனால் எல்லா பேப்பருமே வந்து பேக்காக தான் இருக்குமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. அதே மாதிரி எல்லா பேக்குமே பேப்பராக தான் இருக்குமான்னு கேட்டால் இல்லை, அதில் பிளாஸ்டிக் இருக்குது, இல்லை வேறு வேறு டைப் ஆஃப் இருக்குது. சரியா? ஸோ அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ அப்போ இதுக்கான பெஸ்ட் எக்ஸ்பிரஷன் வந்து ஆப்ஷன் டி தான். ஸோ ஆப்ஷன் டி இஸ் அ ரைட் ஆன்சர். கொஷின் நம்பர் 31. மொபைல் ஃபோன்ஸு, இன்டர்நெட்டு, வெப்மெயிலு. சரியா? ஸோ மொபைல் ஃபோனு வேறு. சரியா? ஸோ இன்டர்நெட்னா என்ன? அதாவது இந்த கொஷினில் என்ன சொல்லியிருக்கானுங்கன்னா மொபைல் ஃபோனு, இன்டர்நெட்டு, வெப்மெயிலு. சரியா? ஸோ அதாவது வெப்மெயில் அப்படின்னே வந்துடுச்சு. ஸோ வெப்மெயில்னால் என்ன? இன்டர்நெட் இல்லாமல் அதுக்கு வேலையே இல்லை. ஸோ அப்போ இன்டர்நெட்டுங்கிற அந்த ஒரு கேட்டகரிக்குள்ளார தான் வெப்மெயில் அப்படிங்கிறது வரப்போகுது. சரியா? ஸோ மொபைல் ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இன்டர்நெட் ஓகே, வெப்மெயில் ஓகே, பட் மொபைல் ஃபோனுக்கும் இன்டர்நெட்டு, வெப்மெயில் இதெல்லாம் ஒரே கேட்டகரியிலே இல்லைன்னு சொல்லி அதை நான் தனியாக வச்சேன் அப்படின்னா ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷனே இல்லை. ஸோ அப்போ இருக்கக்கூடிய ஆப்ஷனில் லீஸ்ட் பாசிபிளாக எது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷூட் ஆகும் அப்படின்றத பார்த்து தான் நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கையை நடத்தணும். ஸோ இப்படி யோசிச்சு பார்த்தோம்னா இப்போ மொபைல் ஃபோனில் வந்து பட்டன் ஃபோனும் இருக்குது. ஸோ ஒரு சில ஃபோன் இப்போ நம்ம டச் ஃபோன் இருக்குது. ஸோ இந்த ஃபோனில் வந்து இன்டர்நெட் அக்சஸ் பண்ண முடியும், அந்த ஃபோனில் இன்டர்நெட் அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஃபோனில் வந்து நம்மளால் இன்டர்நெட் அக்சஸ் பண்ண முடியும், கொஞ்சம் ஃபோனில் இன்டர்நெட் அக்சஸ் பண்ண முடியாது அப்படின்னு வரும். ஸோ அதே மாதிரி வெப்மெயிலும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ டச் மொபைலெல்லாம் வந்து ஆண்ட்ராய்டு மொபைலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெப்மெயில் பண்ணலாம். சரியா? ஸோ ஆனால் வந்து பட்டன் ஃபோனில் மெயில் ஆப்ஷன் வந்து கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்போ ரெண்டுத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணும். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கான பாசிபிள் டயக்ராம். ஓகேவா? ரைட்டு. ஸோ இப்போ இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா இப்படி தான் நம்ம ஹேண்டில் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ நம்ம பார்த்தோன்னே ஏன்னா மொபைல் ஃபோனுக்கு இன்டர்நெட்டு, வெப்மெயில் இதுக்கு எதுவும் சம்மந்தம் இல்லையேன்னு சொல்லி வரும். பட் ஆனால் அந்த ஆப்ஷனே இல்லை. ஸோ அப்போ மீதி ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கான்னு பார்க்கணும். ஸோ பார்த்தோம்னா இந்த மாதிரி ஓகே மொபைல் ஃபோனை இப்படி யோசிக்கலாம். ஸோ அதில் ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது, நார்மல் ஃபோன் இருக்குது. ஸோ அதில் ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா வெப்மெயிலையும் வரும், வெப்மெயிலும் பண்ண முடியும், அதே மாதிரி இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இதுவே வந்து பார்த்திங்கன்னா கீபேடில் வந்து கொஞ்சம் இருக்காது. ஸோ அதனால் சம் ரிலேஷன் போடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கணும். புரியுதா? ரைட்டு. சரி, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 32. பிளட் பாய்ஸா? பிளட்டு வராது, வெறும் பாய்ஸ் மட்டும் தான் வரும். ஸோ ஏதோ டைப்பிங் மிஸ்டேக் ஆகிருக்கு. ஸோ பாய்ஸு, ஃபுட்பால் பிளேயர்ஸு, அதே மாதிரி கிரிக்கெட் ஃபேன்ஸு. ஸோ அதாவது இது மூணுக்குமே வந்து இன்டர்லிங்க் இருக்கா அப்படின்னு பாருங்களேன். ஸோ இப்போ ஃபுட்பால் விளையாடக்கூடிய ஒரு பிளேயர், சரியா? ஸோ ஒரு ஃபுட்பால் விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் அதில் எல்லாருமே வந்து பாய்ஸாக இருப்பாங்கன்னு நம்மளால் சொல்ல முடியாது.
ஸோ அப்போ பாய்ஸ் எல்லாருமே வந்து நமக்கு ஃபுட்பால் பிளேயர்ஸ்னு சொல்ல முடியாது. ஸோ ஃபுட்பால் பிளேயர்ஸ் எல்லாருமே பாய்ஸ்னு சொல்ல முடியாது. அப்போ சம் ரிலேஷன் தான். சரியா? யாருக்கு? பாய்ஸுக்கும் அதே மாதிரி ஃபுட்பால் பிளேயர்ஸ்க்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லை எங்கே வேணாலும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ கிரிக்கெட் ஃபேன்ஸ் ஏன் ஃபுட்பால் விளையாடக்கூடிய பிளேயர் வந்து கிரிக்கெட்டை ரசிக்கக்கூடாதுன்னு எதுவும் இல்லையே. ஸோ அதே மாதிரி பாய்ஸு அப்படின்னாலே அவங்க எல்லாருமே கிரிக்கெட் ஃபேன்ஸுன்னு கிடையாது. ஸோ இப்போ மூணுக்குமே வந்து சம் ரிலேஷன் தான் இருக்குது. ஸோ சம் ரிலேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் ஏல தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 33rd கொஸ்டின். ஸோ என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா ரியல் நம்பர், ரேஷனல் நம்பர், இன்டிஜர் அண்ட் ஹோல் நம்பர் அண்ட் நேச்சுரல் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ இந்த கேள்விக்கு பதில் எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட் நமக்கு வந்து ரியல் நம்பர்னா என்ன அப்படின்னு தெரியணும், ரேஷனல் நம்பர்னா என்னன்னு தெரியணும், இன்டிஜர்னா என்ன தெரியணும், ஹோல் நம்பர்னா என்ன தெரியணும், நேச்சுரல் நம்பர்னா என்ன தெரியணும். ஓகேவா? அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நார்மலாக 1 2 3 இருக்கு இல்லையா. ஸோ இதை தான் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 1 2 3 வருது இல்லையா, அந்த நம்பர்ஸ் எல்லாமே ஹோல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்டிஜர்ஸ் அப்படின்னா -3 -2 -1. ஸோ அதிலேருந்து அப்படியே வந்து அப்புறம் 0 தாண்டி 1 2 3ன்னு போயிட்டே இருக்கு இல்லையா. ஸோ இது எல்லாமே வந்து என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா இன்டிஜர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதிலே வந்து ஃப்ராக்ஷன் ஒன்று வரும். அந்த ஃப்ராக்ஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா 1/2 2/3. சரியா? ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 7/8 இந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ஸ்னு சொல்லுவோம். இதிலே 2 டைப் ஆஃப் ஃப்ராக்ஷனாக பிரியும். ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், இன்னொன்று இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னு. ஸோ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா அந்த ஃப்ராக்ஷனை அதுக்கு மேலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் பண்ண முடியாது. ஸோ இப்போது வெறுமனே 2 அப்படிங்கிறத நம்ம 4/2ன்னு எழுதலாம். ஸோ இப்போ ஆனால் 4/2 நம்மளால் கேன்சல் பண்ணால் நமக்கு ஒரு ஹோல் நம்பரே வந்துடும். புரியுதா? 2ன்ற ஒரு நம்பர் வந்துடும். ஸோ அப்படி இருக்கும்போது அது வந்து ஒரு இம்ப்ராப்பரான ஒரு ஃப்ராக்ஷன். ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7/8 கேன்சல் பண்ணால் பாயிண்டில் தானே வருது. அப்போ இதுதான் வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சரியா? ஸோ அடுத்ததாக இப்போ நம்ம பார்த்தோம்ல இந்த ஃப்ராக்ஷன், இன்டிஜர், ஹோல் நம்பர், நேச்சுரல் நம்பர், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரேஷனல் நம்பர்ன்ற கேட்டகரியில் வந்துடும். புரியுதா? ரைட்டு. ஸோ அப்போ இர்ரேஷனல் நம்பர்னால் என்னென்னா அந்த √2 √3 √5 இந்த மாதிரி ரூட் வேல்யூஸ்லாம் இருக்குல்ல, அதுதான் இர்ரேஷனல் நம்பர். ஸோ இப்போ இந்த மாதிரியான நம்பர்ஸ், ஸோ ரேஷ்னலாக இருக்கட்டும் இர்ரேஷனலாக இருக்கட்டும், இது எல்லாமே ரியல் நம்பருக்குள்ளார வந்துடும். ஸோ ரியல் நம்பரும் அப்புறம் இமேஜினரி நம்பர்னு 2 டைப் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்து கம்ஸ் அண்டர் என்ன அப்படின்னா நம்பர்ஸ் அப்படின்னக்கூடிய கேட்டகரியில் வந்துடும். ஒரு நம்பர் இருக்குன்னா அது 2 டைப் ஆஃப் நம்பர், ஒன்று ரியல் நம்பர், இன்னொன்று இமேஜினரி நம்பர். ரியல் நம்பர் 2ஆக பிரிக்க முடியும். சரியா? ஸோ இப்போ நான் எழுதுனது உங்களுக்கு எதுவும் புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இப்போ ஒரு ஃபோட்டோவை பேஸ்ட் பண்ணுறேன், உங்களுக்கு அது புரியும். ஸோ அதை ஒரு ரெஃபரன்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட். ஸோ இதுதான் அந்த இமேஜ். ஸோ நம்பரை 2ஆக பிரிக்கலாம், ரியல் நம்பர், இமேஜினரி நம்பர். இமேஜினரி நம்பர்னால் இந்த ஐ வச்சு வரும்ல. ஸோ I² வேல்யூ -1 கூட எங்கேயாவது படிச்சிருப்பீங்க, 10th படிச்சிருப்பீங்க. ஸோ அதுதான் வந்து இமேஜினரி நம்பர். ரியல் நம்பரில் ரேஷனல் நம்பர், இர்ரேஷனல் நம்பர் இருக்குது. ஸோ இர்ரேஷனல் நம்பர்னால் இந்த பை வச்சு வருது, √2 வருது, இதெல்லாமே இர்ரேஷனல் நம்பர்ஸ். ஸோ அடுத்ததாக ஃப்ராக்ஷன், ஸோ அடுத்ததாக இன்டிஜர்ஸ், அப்புறம் ஹோல் நம்பர்ஸ், அப்புறம் ரியல் நம்பர். ஹோல் நம்பர்னால் 0 வரும். அதே வந்து நேச்சுரல் நம்பர்னால் 0 மட்டும் வராது. அடுத்து இன்டிஜர்ஸ்னால் எல்லாமே வரும், ப்ளஸ் வேல்யூ மைனஸ் வேல்யூ எல்லாத்தையும் சேர்ந்தது இன்டிஜர்ஸ். ஸோ அப்போ இந்த டயக்ராம் எப்படி போடலாம்? ஸோ எல்லா நேச்சுரல் நம்பர்ஸுமே ஹோல் நம்பர்ஸில் வந்துடும். சரியா? ஸோ அப்போ எல்லா ஹோல் நம்பருமே இன்டிஜரில் வந்துடும். அதே மாதிரி நேச்சுரல் நம்பர்ஸும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்டிஜர்ஸ்குள்ளார வந்துடும். புரியுதா? ஸோ அப்போ எல்லா இன்டிஜர்ஸுமே ரேஷனல் நம்பர்ஸ்குள்ளார வந்துடும். ஸோ அப்போ எல்லா ரேஷனல் நம்பர்ஸுமே நமக்கு வந்து ரியல் நம்பர்ஸ் அப்படின்னக்கூடிய கேட்டகரியில் வந்துடும். ஓகேவா? ரைட். ஸோ புரியுதா? ரைட்டுங்க. ஸோ அப்போ இதுக்கான சரியான ஆன்சர் என்னது அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கொஷின் நம்பர் 34. இதில் என்ன கொடுத்துருக்கான்? பிளட்டு, ஸ்கெல்டன், போன்ஸ் மூணுக்கும் வந்து ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ஸ்கெலிட்டன் அப்படின்னா என்ன? ஸோ ஸ்கெலிட்டன் அப்படின்னா மண்டை ஓடு, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கெலிட்டன். அதாவது எலும்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஸ்கெலிட்டன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? ஸோ அதான் தமிழில் டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்காங்க. பட் ஆக்சுவலாக இந்த இடத்துல என்ன மீனிங் அப்படின்னா, ஸோ ஸ்கெலிட்டல் அப்படின்னா மண்டை ஓடு வச்சுக்கோங்களேன். சரியா? ஸோ எலும்புக்கூடு, மண்டை ஓடு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். சரியா? ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா நம்ம ஹெட்டில் இருக்கக்கூடிய ஏரியாவாக சொல்லலாம். ஸோ அப்போது ஒட்டுமொத்த போனில், சரியா? ஸோ ஒட்டுமொத்த போனில் ஸ்கெலிட்டல் போன் அப்படிங்கிறது உள்ளார வந்துடும். சரியா? ஸோ அதே மாதிரி பிளட் அப்படிங்கிறதுக்கும் போனுக்கும் எந்த ரிலேஷனுமே கிடையாது. ஸோ அப்போ இதை தனியாகவே எழுதிடலாம். சரியா? ஸோ ஸ்கெலிட்டன் இல்லை, போனு, அதுக்குள்ளார ஸ்கெலிட்டன் வந்துடும், மண்டை ஓடு. சரியா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிளட் அப்படிங்கிறது தனியாக வந்துடும். ஸோ அப்போ இதுக்கான சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான். ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கு வந்து சரியான ஆன்சர். ஸோ அடுத்ததாக கொஷின் நம்பர் 35.
ஸோ என்ன கொடுத்துருக்கான், கோவா பொட்டேட்டோ வெஜிடபிள்ஸ்னு கொடுத்துருக்கான். ஸோ கோவா அப்படிங்கிறது காய்கறியே கிடையாது, அது வந்து வெஜிடபிள் அப்படின்னக்கூடிய கேட்டகரியில் வராது. சரியா? ஸோ அப்போ வெஜிடபிள்குள்ளார பொட்டேட்டோ வந்துடும். சரியா? பட் ஆனால் கோவா அப்படிங்கிறது ஒரு ஃப்ரூட்டுங்கிறதுனால அது தனியாக வரும். சரியா? அப்போ இதுக்கான சரியான ஆன்சர் என்னது, ஆப்ஷன் சி தான். புரியுதா? கொஷின் நம்பர் 36. ஸோ அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தேர் இஸ் அ சோப் தட் செல்ஸ் போத் பர்கர்ஸ் அண்ட் சாண்ட்விச். 36. There is a shop that sells both burger and sandwich. Some customers wants only the burger, some wants only the sandwich. So there were some customers who want neither the burger or a sandwich. The rest of the customers wants a both burger and sandwich. So which of the following Venn diagram is correctly represent this situation? ஸோ அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது ஒரு ஷாப் இருக்குது, அதாவது ஒரு கடை இருக்குது, அந்த கடையில் பர்கரும் விற்கிறாங்க, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்விச்சும் விற்கிறாங்க. சரியா? ஸோ பர்கரும் விற்கிறாங்க, சாண்ட்விச்சும் விற்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய கட்டத்தில் ஒரு சில கஸ்டமர்ஸ்க்கு வந்து பர்கர் மட்டும்தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. சரியா? ஸோ இன்னும் ஒரு சில கஸ்டமர்ஸ்க்கு சாண்ட்விச் மட்டும்தான் பிடிச்சிருக்கான். பட் இன்னும் ஒரு சில கஸ்டமர்ஸ்க்கு ரெண்டுமே வந்து பிடிச்சிருக்குன்றாங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு சில கஸ்டமர்ஸ்க்கு ரெண்டுமே பிடிக்கலன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இதை நம்ம எப்படி வென் டயக்ராமில் எழுதுறது அப்படின்றத தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதாவது பர்கர் இருக்குது. சரியா? ஸோ பர்கர் இருக்குது, அதே மாதிரி சாண்ட்விச் இருக்குது. ஸோ ரெண்டுமே பிடிச்சவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. அப்போ இவங்க யார், பிடிச்சவங்க. சரியா? ஸோ அப்போ போத் லவ்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பர்கர் அண்ட் சாண்ட்விச் இந்த ஏரியா தான். ஸோ இதுவே ரெண்டுமே பிடிக்காதவங்க அப்படின்னும் போது இவங்க கூட கனெக்ஷன்லேயே இருக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ அவங்க தனியாகவே வந்துடுவாங்க. ஸோ அப்போ இவங்க வந்து நெய்தர் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, அதாவது டிஸ்லைக் பண்ணக்கூடியவங்க. ஸோ அப்போ இதுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ புரியுதா? ரைட்டு. ஸோ அதாவது ஒரு ஷாப் இருக்குது, பர்கர் சாண்ட்விச் ரெண்டுமே விற்கிறாங்க. ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பர்கர் மட்டும் பிடிக்க நபர்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்விச் மட்டும் பிடிச்ச நபர்கள். ஸோ இது இந்த ஏரியா ரெண்டு பேருக்குமே பிடிச்ச நபர்கள். சரியா? ஸோ அப்போ என் அப்படின்றது என்ன அப்படின்னா ரெண்டுமே பிடிக்காத நபர்கள். ஸோ அதாவது பர்கரும் பிடிக்கல, சாண்ட்விச்சும் பிடிக்கலன்னு சொல்லக்கூடிய நபர்கள் தான் இந்த நெய்தர் அப்படின்னக்கூடிய கேட்டகரியில் வருவாங்க. ஓகே, ரைட்டு. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா 37. ஸோ பிளேயர்ஸ், ஹியூமன்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது மனிதர்களால் மட்டும்தான் என்னவாக இருக்க முடியும், பிளேயராக இருக்க முடியும். சரியா? ஸோ அந்த பிளேயர்ஸில் கொஞ்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம். ஓகேவா? ரைட். ஸோ பிளேயர்ஸ், அதில் கொஞ்சம் பேர் ஸ்டூடெண்ட்ஸு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பிளேயர்ஸ் கிடையாது. ஓகேவா? ஸோ ஆனால் எல்லா ஹியூமனுமே பிளேயர்ஸாகவும் இருக்கலாம், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸாகவும் இருக்கலாம். ஸோ புரியுதா? கொஷின் நம்பர் 38. ஸோ இந்த மாதிரி கரன்சி, எக்கனாமி அண்ட் ருப்பி. ஸோ இதுகளுக்கு இது மூணுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் வந்து கேட்குறாங்க. சரியா? அதாவது கரன்சி அப்படின்னா ஒரு பொருளுக்கு பணம் அப்படின்னக்கூடிய ஒரு மதிப்பீடு தரக்கூடியது தான் இந்த கரன்சி. ஸோ அதில் ஒரு டைப் ஆஃப் கரன்சி தான் என்னது அப்படின்னா ருப்பீஸ். ஸோ ருப்பீஸ்க்குள்ளார வந்து எல்லா ருப்பீஸுமே என்ன ஆகும் அப்படின்னா கரன்சி ஆகிரும். சரியா? ஸோ அப்போ இந்த கரன்சி, கரன்சி, ருப்பீஸ் இது எல்லாமே சேர்ந்து தான் நமக்கு என்னது அப்படின்னா எக்கனாமி அப்படின்னு வந்து சொல்லலாம். சரியா? ரைட். ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ எல்லா ருப்பீஸுமே கரன்சி. ஸோ எல்லா கரன்சிஸுமே வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமி. எக்கனாமினா பொருளாதாரம் அப்படிங்கிறதே இந்த பணத்தை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. சரியா? ரைட். ஓகே. ஸோ அடுத்ததாக கொஷின் நம்பர் 39. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, சிக்கன் வெஜிடேரியன் ஃபுட்டு அண்டு நான் வெஜிடேரியன் ஃபுட்டு. ஸோ இது உங்கள் எல்லாராலையுமே சால்வ் பண்ண முடியும். நான் வெஜிடேரியன் ஃபுட்டுக்குள்ளார என்ன வந்துடும் அப்படின்னா சிக்கன் வந்துடும். ஸோ வெஜிடேரியன் ஃபுட் அப்படிங்கிறது தனி கேட்டகரி. ஸோ அப்போ அது தனியாக வந்துடும். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டியை ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்காங்க. சரியா? இங்கே வந்து மிஸ்டேக் பண்ணக்கூடாது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, ரைட்டு. கொஷின் நம்பர் 40. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கோல்டு, மெட்டலு, சில்வர் இது மூணுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ கன்ஃபார்மாக கோல்டும் சில்வரும் வேறு மெட்டல் தான். சரியா? பட் ஆனால் மெட்டல் அப்படின்னக்கூடிய அந்த கேட்டகரியில்
சரியா. ஸோ அந்த ஆல் மெட்டல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மெட்டல் அப்படின்னக்கூடிய கேட்டகரியில் எல்லா கோல்டுமே வந்து மெட்டல் ஆகும், அதே மாதிரி எல்லா சில்வருமே வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் ஆகும். பட் ஆனால் என்ன ஆகாது, ஸோ இந்த கோல்டுக்கும் சில்வருக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ரிலேஷனுமே கிடையாது. ரெண்டுமே டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸ். ஓகே, ஸோ புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு? ஸோ கோல்டு, சில்வரு, இது மெட்டல், அவ்வளோதாங்க. ஸோ ஆனால் எல்லா மெட்டலுமே கோல்டாக வருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. மெட்டல்ஸ் நிறைய டைப் ஆஃப் மெட்டல்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஒன் ஆஃப் த மெட்டல் தான் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இது ஷூட் ஆகிற மாதிரியான ஆப்ஷன் பி தான் இருக்குது. ஸோ இப்போ கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி தான். ஸோ அடுத்த கொஸ்டின் 41. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா என்வி, தென் வந்து பார்த்திங்கன்னா ஃபியர், அப்புறம் எமோஷன். ஸோ இப்போது இதில் வந்து என்வினா என்ன அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு புரியாமல் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா தமிழில் கொஸ்டினை டிரான்ஸ்லேட்க்கு மாற்றிக்கோங்க. இங்கே பாருங்கள், பொறாமை அப்படின்ட்டுருக்கு. சரியா. ஸோ பொறாமை, பயம், அப்புறம் உணர்ச்சி. ஸோ இது மூணுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன். சரியா. ஸோ உணர்ச்சி அப்படின்னக்கூடிய அந்த விஷயத்துக்கு கீழே தான் என்ன வரும், பொறாமை அப்படியும் வரும், அதே மாதிரி பயமும் அப்படி தான் நமக்கு வந்து வரும். சரியா. ஸோ பாசம், அன்பு எல்லாமே அப்படி தான் வரும். பட் ஆனால் பயமும் பொறாமையும் வேறு எமோஷன். ஸோ பயத்துக்கும் பொறாமைக்கும் எந்த ஒரு சிங்க்குமே கிடையாது. சரியா, ரைட்டுங்க, அவ்வளோதான். ஸோ எமோஷனு அதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபியர், இது வந்து என்வி அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா, என்வினா பொறாமப்படுறது. ஸோ அப்போ இது பெஸ்ட்டாக ஷூட் ஆகக்கூடிய ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி தான். கொஸ்டின் நம்பர் 42. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ அதாவது வேர்டு வராதுங்க, வெறும் புக்ஸ் மட்டும் தான் வரும். சரியா. ஸோ ஏதோ பிரிண்டிங் மிஸ்டேக் ஆகிருக்கு காப்பி பேஸ்ட் பண்ணும்போது. ஸோ புக்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் புக்ஸு, தென் நாவல்ஸு, அப்புறம் நோட் புக்ஸு. ஸோ டெக்ஸ்ட் புக்னால் என்ன? ஸோ டெக்ஸ்ட் புக் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் புக். ஓகே, டெக்ஸ்ட் புக் இல்லை, டெக்ஸ்ட் புக் அப்படின்னா இப்போ நம்ம படிக்கிறோம் இல்லையா, ஸோ 10th 12th 11th 12th காலேஜ் இந்த புக்கெலாம் படிச்சிருக்கோம்ல, ஸோ அதான் வந்து டெக்ஸ்ட் புக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா. ஸோ அதாவது வந்து பாட புத்தகங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகேவா, ரைட்டு. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நாவல்ஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஸ்டோரிஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கம்பைல் பண்ணியிருக்கக்கூடிய புக்குக்கு பேர் நாவல்ஸ். ஸோ இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி கூட பார்த்தோம் மேகசின்ஸ் அப்படின்னா அந்த மாதிரி பத்திரிகைகள் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்ல, ஸோ அதே மாதிரி தான். ஸோ அடுத்ததாக நோட் புக் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம எழுதுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ நோட் புக்ஸு. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நோட் புக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்போது என்டையராக புக்குன்ற ஒரு கேட்டகரியில் சரியா இந்த மாதிரி டெக்ஸ்ட் புக் தனியாக வந்துடும். சரியா. அடுத்ததான் நாவல்ஸுன்றது தனி கேட்டகரி, தென் வந்து பார்த்திங்கன்னா நோட் புக்குங்கிறது ஒரு தனி கேட்டகரி. ஓகேவா. நோட் புக்கோட பர்பஸ் என்ன, நம்மளால் அதில் வந்து எழுதிக்கலாம், ஸோ அந்த மாதிரியான பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் வில் பி கால்ட் அஸ் அ நோட் புக். ஸோ டெக்ஸ்ட் புக் அப்படிங்கிறது பாட புத்தகங்கள். ஸோ அதாவது நம்மளுடைய 10th 12th 11th இந்த மாதிரியான ஒரு வருஷத்தை பாஸ் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான கண்டென்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அதான் வந்து டெக்ஸ்ட் புக் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நாவல்ஸ்னால் ஸ்டோரிஸ். ஸோ இப்போ இது எல்லாமே 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் புக்ஸு. ஸோ இப்போ புக்ஸுன்ற கேட்டகரியில் தான் இது எல்லாமே வருது. ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்ததாக கொஸ்டின் நம்பர் 43. செலக்ட் த வென் டயக்ராம் தட் பெஸ்ட் ரெப்ரசன்ட்ஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஃபாலோயிங் கிளாஸஸ். பெஸ்ட்டு ரெப்ரசன்ட்ஸ் அப்படிங்கிறத தான் அங்கே அப்படி கொடுத்துருக்காங்க போல். ஸோ எஸ் இல்லை, பெஸ்ட் ரெப்ரசன்ட்ஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஃபாலோயிங் கிளாஸஸ். எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி பேர்ட்ஸ்க்கு, தென் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஸ்ட், அப்புறம் பேட்ஸ். ஸோ ஆஸ்ட்ரிச் அப்படின்னா என்னன்னு தெரியும் இல்லையா, ஸோ நெருப்புக்கோழி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதுதான் வந்து ஆஸ்ட்ரிச் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா. ஸோ நெருப்புக்கோழி ஆக்சுவலாக இது ரிலேட்டடாக ஒரு ஜிகே கொஷின் இருக்குது. ஸோ அதாவது இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் முட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஸ்ட்ரிச் தான் வந்து போடும் அப்படின்னு வந்து ஒரு ஜிகே இருக்குது. சரியா. ஸோ அதாவது இதை நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இப்போ பேர்ட்ஸ் ஓகேவா, ஆர்டிஸ்ட் அப்படின்றது இந்த ஆஸ்ட்ரிச் அப்படின்றது என்ன அப்படின்னா நெருப்புக்கோழிகள் வந்து ஒரு பறவை தான், ஒரு வகையான ஒரு கோழி. அந்த கோழி வந்து கொஞ்சம் உயரமாக இருக்கும். சரியா. ஸோ அதான் வந்து நெருப்புக்கோழின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஆஸ்ட்ரிச் ஆர் பேர்ட்ஸ் அப்படின்னு எழுதலாம். ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கோம், ஆஸ்ட்ரிச், இங்கே வந்து பேர்ட்ஸ். ஸோ பேட் வந்து பறக்குதே, அப்போ அது பறவையில் தான் வரும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். சரியா. ஸோ ஆனால் ஆக்சுவலாக பேட் அப்படிங்கிறது அது ஒரு பறவையில் வராது. சரியா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாலூட்டி. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மேமல் அப்படின்னக்கூடிய கேட்டகரியில் வரும். சரியா. ஸோ பேட் அப்படிங்கிறது ஒரு பாலூட்டி,
அது வந்து பார்த்திங்கன்னா மேமல் அப்படின்னக்கூடிய கேட்டகரியில் வரும், பேர்ட் கேட்டகரியில் வராது. பேர்ட் அப்படின்னா பறக்கக்கூடிய உயிரினம், மேமல் அப்படின்னா பாலூட்டக்கூடிய உயிரினம். சரியா? ரைட், ஓகே. ஸோ அப்போ இதுக்கு சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான். ஸோ ஆப்ஷன் பி தான் இந்த கொஷினுக்கான சரியான ஆன்சர். ஸோ அடுத்த கொஷின், ஸோ 44 என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா பேராகிராஃபு, லெட்டரு, தென் வேர்டு, சென்டென்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கான். ஸோ அதாவது இப்படி இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு பேராகிராஃப் இருக்குது. ஸோ அந்த பேராகிராஃபில், அதாவது ஒரு பேராகிராஃப் இருக்குது சரியா? ஸோ அந்த பேராகிராஃபில் கன்ஃபார்மாக சென்டென்ஸ் இருக்கும், அந்த சென்டென்ஸில் வேர்ட்ஸ் இருக்கும், அந்த வேர்ட்ஸில் லெட்டர் இருக்கும். ஸோ அப்போ இதுதான் அதுக்கான சரியான ஆன்சர். ஸோ அவ்வளோதாங்க, வென் டயக்ராம் முடிஞ்சுது. ஸோ 44 கொஷின் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் அடுத்ததாக வந்து ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் டயக்ராம் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்குது. ஸோ அந்த டாப்பிக்கை பார்ப்போம். தென் வந்து பார்த்திங்கன்னா வென் டயக்ராமில் இதுக்கு மேலே கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் உங்களோட இஷ்டம் தான். ஸோ உங்களுக்கு போதும் நம்மளால் சால்வ் பண்ண முடியுன்ற கான்ஃபிடன்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் அடுத்த டாபிக் மூவ் ஆன் ஆயிருங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் நல்லாயிருக்குன்னு நினச்சோன்னா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தட்ஸ் ஆல். தேங்க்யூ. ஸோ தென் ஒன் மோர் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த பிடிஎஃப், இந்த 44 கொஷின் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பிடிஎஃப் வந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் கம்பைல் ஆயிரும். சரியா? ஸோ அதை நான் அங்கே கொடுத்துருவேன். தேவைன்றவங்க நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, தென் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.